அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஜீவானாவ சிந்தனை பள்ளி, சிங்காரவேல சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி ஆகிய இணையவழி அமைப்புகளின் சார்பில் முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்பது 26/12/2025 என்று சொல்லுகிற போது இந்தியா முழுவதும் இடதுசாரிகளின் ஒரு கொண்டாட்ட தினமாக இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்தியாவிலே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகள், நூற்றாண்டு முடிகின்ற தினம் இன்று. எனவே நாடு முழுவதும் செங்கொடி இயக்கத்தின் தொண்டர்கள், வீரர்கள் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும். மிகச் சிக்கலான காலகட்டம் இது. இந்த நேரத்தில் அந்த நூற்றாண்டு என்பதும் அதனுடைய கொண்டாட்டம் என்பதும் இந்திய சமூகத்தை வருங்காலத்தில் முன்னோக்கி நகர்த்தும் என்ற நம்பிக்கையை இந்த தினத்தில் தெரிவித்து, அதோடு தமிழ்நாட்டை சேர்ந்த நமக்கு இன்னொரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், கட்சி தொடங்கிய அதே தினத்தில் பிறந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு 101வது வயதை எட்டி பிடித்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிசயம் என்று சொல்லத்தக்க ஒரு மாபெரும் தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. எனவே அதுவும் நம்முடைய இந்தியாவில் உள்ள தோழர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு தோழர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் போராட்டங்களின் வரலாறு, தியாகங்களின் வரலாறு என்று கட்சி தன்னை சொல்லிக் கொள்கிறது இந்த நூற்றாண்டு நேரத்தில். அதுதான் உண்மை. அதனுடைய ஒரு நிதர்சனமான உதாரணமாக, எடுத்துக்காட்டாக நம்முடைய அருமை தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பேராசன் ஜீவாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தரப்பு மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற தலைவராக நம்முடைய தோழர் நல்லகண்ணு இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். அவர் வெறுமனே கட்சி தோழராக மட்டுமல்லாமல் கட்சிக்கு அப்பாற்பட்டு, மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களின் தலைவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால் அது நம்முடைய எதிர்காலத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்ற ஒரு எண்ணத்தையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவரோடு, அவருடைய காலத்தில் வாழ்கிறோம் என்பது மட்டுமல்லாமல், ஆர் நல்லகண்ணு என்ற தோழரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும், அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்ற ஒரு தன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதால் அது மிகச்சிறப்பான ஒன்றாக நான் கருதுகிறேன். பேராசிரியர் வானமாமலையை போல நமக்கு நெருக்கமான ஒரு வழிகாட்டியாக அவர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த தினத்தினுடைய இந்த சிறப்பை இந்த இடத்தில் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்ற பொது பொருண்மையில் நம்முடைய மதிப்புக்குரிய இலங்கை பேராசிரியர் அருமை தோழர் ரவீந்திரன் அவர்கள் இன்றைக்கு கருத்தியல் மேலாண்மை பேரரசு, வணிக மேலாதிக்கம் என்ற தலைப்பிலே நம்முடைய பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியை நம்முடைய அருமை தோழர் பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி தருவார். அதே போல இன்றைய இசை பாடலை தருவதற்கு அருமை தம்பி புஷ்பராஜ் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை, இந்த அழகிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருமாறு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய குமரி மாவட்ட துணை செயலாளர் அருமை தம்பி ஜார்ஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தோழமை நெஞ்சங்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்கார வேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி சார்பாக 436வது மெய்நிகர் மேடை நிகழ்வு இப்போது தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும். நீராறும் கடலொடுத்த நிலமடைந்து கெழிலொழுகும்
சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக புத்தர் சிந்தனை. புத்தர் சிந்தனை பற்றி அண்ணன் எஸ்.கே. கங்கா அவர்கள் கூறுவார்கள். தோழர்களே, இன்றைய புத்தருடைய மொழியாக நெருப்பு ஆபத்தானதுதான், ஆனால் இன்னொரு பக்கம் அது இல்லையேல் நாம் உறைந்து போவோம், அங்கே உயிரோட்டம் இருக்காது. ஆகவே ஆபத்துதான் என்றாலும் யாரும் தீயை அழித்துவிடக் கூடாது, அதை பயன்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம். நன்றி. நன்றி அண்ணா. அடுத்ததாக திருக்குறள். திருக்குறளை பற்றி பேராசிரியர் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் கூறுவார்கள். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்று திருக்குறள் அறத்துப்பாலில் ஊழ் என்கின்ற தலைப்பிலான அதிகாரத்தில் ஒரு குறள், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பரிமேலழகர் உரையாக இதனை நான் கூறுகிறேன். பரிமேலழகர் ஊழ் என்பதற்கு இருவினை பயன் செய்தவனையே சென்று அடைதற்கு ஏதுவாகிய நியதி. ஊழ் பால் முறை உண்மை தெய்வம் நியதி விதி என்பன ஒரு பொருட்கிளவி. இது பொருள் இன்பங்கள் இரண்டற்கும் பொதுவாய் ஒன்றனுள் வைக்கப்படாமையானும் மேற்கூறிய அறத்தோடு இயைபுடைமையானும் அதனது இறுதிக்கண் வைக்கப்பட்டது. இது நான் மீண்டும் குறளை சொல்கிறேன். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பரிமேலழகர் பொருள், பேதைப்படுக்கும் ஊழுடையான் ஒருவன் நுண்ணிய பொருள்களை உணர்த்தும் நூல் பலவற்றை கற்றானாயினும் அவனுக்கு பின்னும் தன் ஊழானாகிய பேதமை உணர்வே மேற்படும். அன்பான தோழர்களை, தீபானாவா சிந்தனை பள்ளியினுடைய 436வது மெய்நிகர் மேடையில் நம்மிடையே இன்று பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் எழுதிய தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்னும் நூலினை முன்வைத்து கருத்தின் மேலாண்மை பேரரசு வணிக மேலாதிக்கம் என்னும் தலைப்பில் 4வது உரையாக பேராசிரியர்கள் இன்று நம்முடைய உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். இசைப்பாடலை தருவதற்காக நம்முடைய ஆரல்வாய் கிளையினுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற ஆர்வாய் மொழி கிளையினுடைய மூத்த தோழர் மதிப்பிற்குரிய புஷ்பராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்துவதற்காக நம்முடைய பேராசிரியர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற தோழர்கள் தென்னாடார் அம்பிகாபதி, ரவீந்திரன் தோழர், அபூர்வராஜா தோழர், அகத்தியன் தோழர், ரவீந்திரன் தோழர், ராமச்சந்திரன் கங்கா அண்ணா எல்லோரும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இசைப்பாடலை தர ஆர்வாய் மொழி கிளையின் பாலன் இசைக்குழுவினுடைய மூத்த தோழர் புஷ்பராஜ் அவர்கள் வருகின்றார்கள். கம்பீரமான குரலில் பாடும் சிறந்த பாடகர், ஆர்வாய் மொழியில் ஏற்க பணிகளை முன்னின்று நடத்துபவர், ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் தொடர்ச்சியாக பங்கெடுப்பவர், அவரை இசைப்பாடலை தர அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன்,
ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன், 4 கூடோனுல நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பம் பேரு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே, அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன், 4 கூடோனுல நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பம் பேரு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே, அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே. குடிதான் வேணாமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகும்னு, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகும்னு அப்போது சொன்னாங்க, அதை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன், இதை எண்ணி பார்க்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன், இதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்தும் பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே கொடலு தாண்டா வெந்தது, கைகாலும் நடுங்குது, பல குடும்பம் தெருவில் நின்னது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன், 4 கூடோனுல நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பம் பேரு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே, அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே. சுகமாயிருக்குதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தேன், புதுசா குடிக்கையில மேல பறந்தேன். இன்னைக்கு ரவி சமிதரா இருக்க இருக்க கொல்லுதுன்னு இப்போது தெரிஞ்சு நானும் புத்தி தெளிஞ்சேன். இன்னைக்கு ரவி சமிதரா இருக்க இருக்க கொல்லுதுன்னு இப்போது தெரிஞ்சு நானும் புத்தி தெளிஞ்சேன். குடிகாரம் பெத்த பிள்ளை நாதியத்து அலையுதடா, நாடி நரம்பு இங்க வேலை செய்ய மறுக்குதடா. குடிகாரம் பெத்த பிள்ளை நாதியத்து அலையுதடா, நாடி நரம்பு இங்க வேலை செய்ய மறுக்குதடா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன், இனிமேல் யாரும் குடிக்க வேண்டாம்னு துதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன், இனிமேல் யாரும் குடிக்க வேண்டாம்னு துதிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன், 4 கூடோனுல நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பம் பேரு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே, அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே. குடிதான் வேணாமப்பா, குடிதான் வேணாமப்பா. நன்றி தோழர். நன்றி தோழர். அருமையான ஒரு பாடல், குடிப்பவர்களுக்கு ஒரு அறிவுரையான ஒரு பாடல். ஒரு குடும்பம் எப்படி சீரழியும், குடியினால் எப்படி அந்த குழந்தை குட்டிகள் எல்லாம் சீரழிவார்கள் என்ற ஒரு விழிப்புணர்வு பாடலை அருமையாக பாடியிருக்கிறீர்கள். நன்றி. இந்த பாடலை பற்றிய தோழர்களின் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பாட்டு. புஷ்பராஜனுடைய வழக்கமான பாடல்களில் இருந்து இந்த பாடல் சற்று வித்தியாசமாக இருந்தது. அவனுடைய பாடல்களில் எப்போதுமே அது ஒரு எழுச்சியான பாடல் என்ற தன்மை இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு மென்மையான உணர்வை கூட மிக அருமையாக தன்னால் பாட முடியும் என்பதை இந்த பாடல் மூலம்
தம்பி புஷ்பராஜ் இங்கே காட்டியிருக்கிறார். இது போன்று பலவிதமான தன்மைகளில் பாடல்களை கொண்டு வருமாறு தம்பியை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அருமையான குரல் வளம் அவருக்கு வாய்த்திருக்கிறது. பாடுகின்ற போதும் பேசுகின்ற போதும் அந்த குரலில் ஒரு கம்பீரம் இயல்பாக வரக்கூடியது தம்பி புஷ்பராஜுக்கு உண்டு. எனவே இது போன்ற பாடல்களை மீண்டும் மீண்டும் இந்த மேடைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேற கருத்துக்கள் இருக்கா? இல்ல அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாமா? அடுத்ததாக தலைமை உரைக்கு செல்வோம். தலைமை உரையை வழங்குவதற்காக பேராசிரியர் அனந்தா ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சிறந்த மார்க்சிய சிந்தனையாளர், பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளியினுடைய இயக்குனர், நாட்டாக்கலை இலக்கியங்களில் பல ஆய்வுகள் செய்து நாடறிய செய்தவர். பேராசிரியர் நாவா அவர்களின் கூட இருந்து செயல்பட்டு அவருடைய மார்க்சிய சிந்தனையை இந்த அளவும் பரவச் செய்யக்கூடியவர். அவர்களை தலைமை உரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்பான தோழர்களே, தீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி ஆகியவற்றின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று 436வது மெய்நிகர் மேடை. 417வது மெய்நிகர் மேடையில், அதாவது தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்ற பொது தலைப்பிலான உரையாடலில் நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர் ரவீந்திரன் அவர்கள் மருதத்திணை மேலாதிக்கம் வாயிலாக உருவாகிய வம்பவேந்தர்களின் அரசு என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான உரையாடலை நமக்கு வழங்கினார்கள். இதுல வேந்தர் அரசு உருவாக்கத்திற்கு மருதத்திணை வாழ்க்கை சூழல் எவ்வாறு அமைந்திருந்தது என்பது குறித்து அவர் உரையாற்றினார். இன்று 436வது மெய்நிகர் மேடையில் அந்த அவருடைய உரையினுடைய தொடர்ச்சி 4வது உரையாக கருத்தியல் மேலாண்மை பேரரசு வணிக மேலாதிக்கம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். இதுல கருத்தியல் மேலாண்மை என்பது மிக முக்கியமான ஒரு சொற்றொடராக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கருத்தியல் பற்றி அவருடைய உரை அமைந்திருக்கிறது. கருத்தியல் என்பதை எதை சுட்டுகிறார் என்ற அது ரொம்ப முக்கியமானது என்று கருதுகிறேன். அப்புறமா வணிக மேலாதிக்கம் வந்த பிறகு எவ்வாறு அது செல்வாக்கு செலுத்தியது என்பது குறித்தும் பேசுகிறார். இலக்கியங்கள் எவ்வாறு அதை பதிவு செய்திருக்கின்றன என்பது குறித்தும் அவர் இந்த தம்முடைய அந்த கட்டுரையில் அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமானது, நான் தொடக்கத்தில் தோழர் அவர்களிடம் கூறினேன், திருக்குறள் பற்றிய அந்த விவாதம் மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அது அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொன்னா திருக்குறளுடைய உரைகள் பற்றி தெளிவான ஒரு பார்வை இருக்க வேண்டும். அப்பந்தான் எழுத முடியும். இதுல இந்த ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, மருதத்திணை கிழார்கள் அரச அதிகாரத்தை இழக்க, அப்புறமா வணிக சமூகம் மேலாதிக்கம் பெற்று வருகிறது. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏறக்குறைய இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் நடந்த
விஷயங்களை தான் அவர் பேசுறார். இப்ப திருக்குறள், அந்த திருக்குறளை அவர் எடுத்துக்கொள்கிறார். அதாவது ஆதிக்கத்தை இழந்த கிழார்கள் சார்பாக புலம்பல்களை திருக்குறள் குறிப்பிடவில்லை. அதே நேரத்தில் மேலாதிக்கம் பெறக்கூடிய வணிகர் நலனையும் முதன்மைப்படுத்தவில்லை. இதுதான் திருக்குறளுடைய ரொம்ப முக்கியமான, அதாவது அதை என்ன ரொம்ப தெளிவான வார்த்தையை போடுறார். வணிகர் நலனை முதன்மைப்படுத்தவும் முற்படவில்லை, யோசிக்கவே இல்லை. ஆமா, அப்போ மோதலில் ஈடுபட்ட இரு சமூக சக்திகளை அவர் ஆதரிக்கவில்லை, நியூட்ரலா இருந்திருக்கிறாரு. இரு தரப்பினரையும் சமநிலையாக அவர் பார்த்திருக்கிறார். அப்போ வணிக சமூக சக்திங்கிறது புதிய வாழ்நிலைக்கு உரிய ஒன்றாக இருக்கவில்லைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அவருடைய கூற்றுப்படி. அடுத்ததாக அந்த நான் இன்னைக்கு வேணும்னு தான் ஊழ் என்கின்ற தலைப்பில் ஒரு குறளை வாசித்தேன். வேணும்னு தான் செய்தேன், ஏனென்றால் நமக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக. நமக்கு ஊழில் பெருவலி யாவுள என்கின்ற குறள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊழினுடைய ஆற்றல் அதுக்கு அதுக்கு அந்த ஊழ் தான் எல்லாமே. அதுபடிதான் மானுட சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஊழில் பெருவழி யாவுள அப்படின்னு வள்ளுவம் வலியுறுத்துவது மாதிரி வள்ளுவத்துக்கு பின்னாடி வந்தவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறாரு. மணக்குடவர் பரிமேலழகர் அப்படின்னு அதாவது மணக்குடவருக்கு அடுத்ததாக பரிமேலழகரை வைத்திருக்கிறார். ஆனா உரையாசிரியர்கள் நீங்க பழைய உரைகளை எல்லாம் எடுத்து பார்த்தா முதல்ல பரிமேலழகரை போடுவாங்க, அதுக்கு அடுத்ததுதான் மணக்குடவருக்கு வருவாங்க. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமானது. அதுதான் அந்த இலக்கிய வரலாற்று பார்வை, ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையாக நான் கருதுகிறேன். சிலப்பதிகாரத்துக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது. அத நீங்க இளங்கோவடிகள் யார் என்கின்ற தோமுசி ரகுநாதனுடைய நூலை படித்தால் அவர் விளக்கி இருப்பார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை சொல்வதற்கு திருக்குறள் அந்த சிலப்பதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத அவரு பேசக்கூடிய இடத்தில் மிக விரிவாக அது பற்றிய ஒரு ஒரு விவாதத்தை முன்வைப்பார் தோமுசி ரகுநாதன் அவர்கள். இருக்கட்டும், இங்க பரிமேலழகர் உள்ளிட்ட அவர்கள் அந்த ஊழ் என்பதற்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, முன்பு செய்த வினை அப்படிங்கிறது. முன்புங்கிறதுக்கு அது அது ஒரு கொட்டேஷன். அது எப்போ? இந்த பிறவியில் முன்னாடி செய்தது தெய்வம் நின்று கொண்டு அதை நமக்கு புலப்படுத்தும் அப்படிங்கிற பொருள்லையும் இருக்கு. அதே நேரத்துல முந்தைய வாழ்க்கை என்ற ஒன்று இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்வோம். நமக்கு முன்னாடி இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கிறது, அதில் செய்த வினை அப்படிங்கிறது. இது இந்த அதுதான் ஊழ். அதனுடைய முற்குறிப்புல நான் ஏற்கனவே பரிமேலழகர் கோரியதை குறிப்பிட்டேன். அதுல மணக்குடவர் தான் பரிமேலழகராவது மிக சரியாக ஊழ், பால், முறை, உண்மை, தெய்வம், நியதி, விதி என்பது ஒரு பொருட்கிளவி அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ள பொருள் சொல்லும் போது அவர் அந்த ஊழ் என்பதற்கு முன் செய்த வினை அப்படிங்கிறதுக்குள்ளதான் வர்றாரு. ஆனா மணக்குடவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஊழாவது முன்பு செய்த வினை
பின்பு விளையும் முறை. மேற்கூறிய அறப்பகுதியும் இனி கூறுகின்ற பொருட்பகுதியும் இன்பப் பகுதியும் முன் செய்த நல்விளையால் வருதலையும் இவற்றிற்கு மாறான பாவமும் வறுமையும் துன்பமும் தீவினையால் வருதலையும் அறியாதே அவை உலகத்தில் மக்கள் பலர் தமது முயற்சியால் வந்தன என்பரன்றே. அதற்காக இது கூறப்பட்டது. ஒருவன் செய்த வினை தனது பயனை வழுவிந்தி பயத்தல் அறத்தினால் ஆகுமாதலான் இது அறத்தின் இறுதிக்கண் கூறப்பட்டது. பரிதியாரும் கூட அப்படிதான். ஊழாவது போன ஜென்மத்தின் வினைப்பயனை சொல்லியது என்றவாறு அப்படிங்கிறது. காளிங்கர் போன்றவர்களும் அதுபோல அதே பொருளைத்தான் கொண்டிருக்கிறார்கள். நான் வஉசி பார்த்தேன். வஉசியும் கிட்டத்தட்ட அந்த பொருளில் தான் சொல்றார். வஉசி சில உரைகளை பரிமேலழகருக்கு எதிராக அவர் பேசுவார். நிறைய பாடல் நிறைய குரல்களுக்கு அவர் சொல்லுவார். ஆனா இங்க என்ன அப்படின்னு நினைக்கிறாரு, ஊழ் அப்படிங்கிறது அது அகதாவது விதியின் இயல்பு என்று கூறுகிறார். கலைஞர் பகுத்தறிவாதி என்பதால் அவர் வேறொரு பொருளுக்கு போறார். நான் ஏற்கனவே நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று நான் முதலில் கூறிய அந்த குறள் கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும். இது கலைஞருடைய உரை. இப்படி ஏராளமான உரைகள் திருக்குறளுக்கு வந்துவிட்டன, நமக்கு நன்றாக தெரியும். இதை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இந்த பகுதியை விவாதித்து விட்டு ஒரு இடத்துக்கு வர்றார். வள்ளுவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு அவர் கூறுகிறார். அப்படி கூறக்கூடிய இடத்துலதான் அவரு சாங்கியம் என்ற தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர் என்பதையும் அவர் குறிப்பிட தவறவில்லை. இதுதான் அந்த கருத்தியல் என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. அவர் கருத்தியல் என்று ஒரு பொதுவான ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தி இருந்தாலும் கூட அவர் கூறுவது என்பது மிக தீர்க்கமாக சாங்கியத்தை அவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு கூற்றாக நாம் பார்க்கலாம். இன்னும் நாம் உங்களைப் போலவே நானும் அந்த அவருடைய கருத்தியல் பற்றிய விளக்கத்தையும் அதுபோல அந்த நூலில் அவர் கூறியிருக்கக்கூடிய பிற செய்திகளையும் உங்களைப் போலவே ஆர்வத்துடன் கேட்பதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். நன்றி. நன்றி பேராசிரியர் அண்ணா ராமச்சந்திரன் அவர்களை. இந்த சிறப்புரைக்கு துவக்க புள்ளியாக இந்த தலைமுறை அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து சிறப்புரை வழங்க இலங்கையை சார்ந்த பேராசிரியர் நா. ரவீந்திரன் அவர்கள் வருகின்றார்கள். சிறந்த மார்க்சிய சிந்தனையாளர், KAS சத்தியமணி நூலகத்திற்கு இயக்குநராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதியின் விஞ்ஞானம் என்னும் முதல் நூலினை எழுதி தமிழ் இலக்கிய ஆர்வலர்களின் கவனத்தை பெற்றவர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் 21க்கும் அதிகமான நூல்களை படைத்துள்ளார்கள். 2025 வெளிவந்த தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்ற நூலை வைத்துதான் நாம் இப்போது உரையாடி கொண்டிருக்கின்றோம். கருத்தியல் மேலாண்மை பேரரசு வணிக மேலாதிக்கம் என்ற தலைப்பில் தன்னுடைய உரையை தர வருமாறு அன்போடு பேராசிரியர் அவர்களை அழைக்கின்றேன். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். ஒரு இடையீடு ஆசீவக கருத்து என்பதற்கு சாங்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். மன்னிக்கணும். மிக சிறப்பாக தலைமை உரையாற்றி இருக்கக்கூடிய தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜோர்ஜ் அவர்களுக்கும் ஜீவா நாவா சிந்தனை பள்ளி, சிங்கார வீரர் சித்தாந்த பள்ளி என்பவற்றின் இயக்குனர் SK கங்கா அவர்களுக்கும் மற்றும் இங்கே
கலந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த இசைப்பாடலை தந்திருக்கக்கூடிய தோழர் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் அந்த சாங்கியம் பற்றி சொன்னதை கூட நான் மரப்புக்கு வந்திருக்க மாட்டேன். என்னன்னு சொன்னால் சாங்கியத்தின் தாக்கம் கூட திருக்குறள்ல இருக்கின்ற விஷயம் இந்த உரையில என்னுடைய நூலையும் நான் சொல்லி இருந்தேன். ஆனால் எந்த மதம் என்று வருகிற போது வள்ளுவர் ஆசீவகர் என்பதை வலியுறுத்தி இருந்தனர். ஆனால் அந்த உரையினுடைய வேகத்தில் அது மறந்திருந்தாலும் மீண்டும் வந்து அவர்கள் தலைமை பொறுப்பு காரணமாக அதை வலியுறுத்தி சென்றிருக்கிறார். அந்த வகையில இந்த ஒரு நிலைமாறு காலம் என்கிற வகையில இதுக்கு முன்னர் மருத திணை மேலாதிக்கம் பெற்று எங்களுக்கான ஏற்றத்தாழ்வு வாழ்முறை ஏற்பட்டது என்கிற முந்தைய அமர்வை விடவும் இந்த அமர்வில அந்த சிறப்பு ஒன்று இருக்கு. இது ஒரு நிலைமாறு காலகட்டம். ஏற்கனவே ஒரு மேலாதிக்க வாழ்முறை தொடங்கி இருக்கிறது. அதனுடைய பண்பு இன்னொரு வடிவத்தை பெறுகின்ற மாற்றம் நிகழ்வது. இப்ப இதை பற்றி நான் பேசுவதற்கு ஒரு 2 நாளுக்கு முன்னர் ஒரு இங்க வந்த இடத்துல ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடியா இருந்தது. தியேட்டர்ல போய் இல்லை, வீட்டுல இருந்தே. லக்கி பாஸ்கர் என்கிற ஒரு படம், மலையாள படம், தமிழ்ல டப் பண்ணி வந்த ஒரு படம். அதாவது இந்த ஒரு நான் செய்கிற இந்த நேரத்தில் அந்த படம் எனக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் என்று பட்டது. ஏன்னால் எங்களுடைய இந்த அண்மித்த வரலாற்று காலத்தில ஒரு நிலைமாறு காலம் ஏற்பட்டது. 80களினுடைய முடிவு, 90ஆம் ஆண்டுகளில் அந்த மாற்றம் ஏற்பட்டது. அந்த படம் வந்து அதுதான் 80ஆம் ஆண்டுகளுடைய முடிவும் 90ஆம் ஆண்டுகளுடைய ஆரம்பத்தில ஒரு தனி நபரில் ஏற்படுகிற மாற்றம். வங்கியில பணியாற்றக்கூடிய ஒருவர் பாஸ்கர் என்றவர், மிக வாரிய குடும்பத்திலிருந்து வந்தார். ஆனால் வசதியான ஒரு குடும்பத்து பெண்ணை காதலிக்கிறார். அவளும் இவரை விரும்பி திருமணம் செய்கிறார்கள். ஆனால் குடும்பம் நிறையவே பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்குகிறது. ஆனால் அவர் இருக்கிறது பணத்துக்கு மத்தியில, வங்கியில. அப்ப அவருக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள் அது இந்திய அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தில அவர் எப்படி அந்த சுழிக்குள்ள அவர் எவ்வாறு மாற்றப்படுகிறார் என்றது. ஊழல், ஹவாலா, நிதி மோசடி, இதெல்லாமே வங்கி அதை எப்படி கையாளுகிறது, வங்கிகளே அந்த ஊழல்களுக்குள் இருக்கின்றது. அது இறுதியில அந்த வங்கி முகாமையாளர் முதலாளி உட்பட முக்கியமான பல பேர் கைது செய்யப்படுகிற வரைக்கும் அது போகுது. ஆனால் இந்த பாத்திரம் கைது செய்யப்படவே இல்லை. அவர் அதுக்குள்ள சுழியோடி எப்படி மேல வர்றார். அது முடிகிற போது அந்த முதலாளி சொல்வார், அவன் வந்து இந்தியாவினுடைய சராசரி மத்திய தர வர்க்கத்துக்குரியவன். அதனால இதுவரை இந்த ஊழலின் ஊடால தான் சம்பாதித்த பணத்தையும் எங்கள்கிட்டயே திருப்பி தந்துட்டு போயிருக்கிறான் என்று. ஆனா திரைப்படம் முடிகிற நேரத்துல அவன் மிக சாதாரணமான மத்திய தர வர்க்கத்துக்குரியவனாக இருக்கவில்லை. இந்திய பெருமுதலாளி வர்க்கத்தினுடைய ஒரு குறியீடாக அந்த பாத்திரம் இருந்தது. அவர்களையும் மாற்றிக்கொண்டு அந்த பணத்தோடு அவன் அமெரிக்காவுக்கு வந்து விடுகிறான் என்று அந்த திரைப்படம் முடியும். அவன் இந்த நிலைமாறு காலம் அது வரைக்கும் 80ஆம் ஆண்டுகள் வரைக்கும், 80களுடைய ஆரம்பம் வரைக்கும் இந்தியா ஒரு தேசிய முதலாளி வர்க்கத்தினுடைய தலைமையினால் வழிநடத்தப்பட்ட ஒன்று. சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஒரு தேசிய முதலாளி வர்க்கம் இந்திய சமூக பொருளாதார கட்டமைப்பை விருத்தி செய்து கொண்டு வந்தது. அது ஏன் தேசிய முதலாளி வர்க்கம் அரசுடைமையாக இப்ப ரயில்வே போன்ற பெரும் மூலதனம் தேவைப்படுகிற விஷயங்களுக்கு மூலதனத்தை இடுகிற போது முதலாளி வர்க்கம் அதை சகித்து கொண்டிருந்தது என்றால், ஒரு தனி முதலாளி வர்க்கத்தால ஐரோப்பாவில நடந்தது போல, அமெரிக்காவில் நடந்தது போல இவற்றை செய்திருக்க முடியாது. ஆகிய ஒரு அரசு மூலதனம் தேவைப்பட்டது. அது தேசிய முதலாளி வர்க்கத்துக்கு விருத்திக்கு உதவி செய்தது என்ற கணிப்புகள் இருக்கு. ஆனா சுனிதிகுமார் கோஸ் போன்றவர்கள் அப்படி இல்லை. ஆரம்பத்தில இருந்தே பெருமுதலாளி வர்க்கம் தான் காங்கிரஸ் பிரதிநிதித்துவப்படுத்தியது என்று சொல்ற விஷயங்கள் இருக்கு.
அதுல தவறு இருக்குன்றது நான் முன்னரும் சொல்லியிருந்தேன். தேசிய முதலாளி வர்க்கம் தான். நேருவினுடைய தலைமை, இந்திரா காந்தி கூட ஒரு தேசிய முதலாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளாக செயற்பட்டார்கள். ஆனால் 90களுக்கு வருகிற போதுதான் இந்த நிலமாறு கட்டம் ஏற்பட தொடங்குகிறது. மன்மோகன் சிங் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உலகமயமாதலோடு இந்தியாவை பிணைத்து விட்ட அந்த அம்சங்கள், அது முதலே நரசிம்மராவ் காலத்தில் ஏற்படுகிற அந்த மாற்றம், பின்னர் சிதம்பரம் போன்றவர்கள் அதை இன்னும் நிதியமைச்சராக இருந்து கொண்டு செய்த அந்த மாற்றங்களுக்கு ஊடால அந்த கார்ப்பரேட் மூலதனத்தோடு பிணைந்த ஒன்றாக இந்திய மூலதனம், பெருமூலதனம் மாறுகின்ற அந்த காலகட்டம். அப்ப அரசுக்கு அதன் பிரதிநிதியாக இருந்து கொண்டு கீழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஊழல்களை தடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஆனால் ஒரு தனி முதலாளியிடம் அந்த மூலதனம் குவிவது அவசியம் என்று இன்றைக்கு அதானி, அம்பானி போன்றவர்களுடைய மூலதன பெருக்கத்துக்கு அவர்கள் கார்ப்பரேட் மூலதனக்காரர்களாக ஆவதற்குரிய பொருளாதார முறைமையை செய்து கொண்டு போவது, அதுக்குரிய அரசியல் வடிவங்கள். அப்ப இந்த மாற்றம் நடந்த அந்த கட்டம் தான் அது. இது ஏறத்தாழ ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னரே குரு என்கிற ஒரு படமாகவும் வந்தது இந்த மாற்ற கட்டம். மணிரத்னம் அந்த திரைப்படத்தை எடுத்திருந்தார். அது வந்தபோது அரசு நிதி கடன்களை பெற்று அதுல மோசடி பண்ணி அதனூடால ஒரு தனி முதல்வர் சாதாரணமான ஒரு தொழிலாளியாக, ஒரு மத்திய வர்க்கத்துக்குரியவராக இருந்தவர் எப்படி ஒரு பெருமுதலாளியாக வளர்ந்தார் என்றது இந்த ஊழல்களூடாக, நிதி மோசடி பண்ணிய ஊழல்கள் மூலமாக என்றது அந்த திரைப்படம் முடிகிற போதே அவருக்கு அதானிக்கு போட்டு கொடுக்கப்பட்டது. அப்ப இத வழக்கு போட்டு நீங்க இந்த படத்தை தடை செய்யணும் என்று கேட்ட போது மணிரத்னம் நான் உங்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுறேன் என்று கொண்டு போய் போட்டு காட்டினார் என்றும், அவர் திரைப்படம் முழுவதையும் பார்த்துவிட்டு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க இதை வெளியிடலாம் என்றால் இது உங்களால முடிஞ்சால் நீங்களும் அதை செய்யலாம் என்றதுதான் அவருடைய கருத்தாக இருந்திருக்கும். ஏன்னா இது உண்மை, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அதனால அவர்கள் எந்த பாதிப்புகளுக்கும் வந்தவர்களும் அல்ல. அப்ப அத்தகைய ஒரு பெருமுதலாளியாக வரக்கூடிய வாய்ப்போடு இந்த பாத்திரமும் சென்றது என்றதுக்காக தான் நான் இதை சொல்லியிருந்தேன். அப்ப இந்த நிலைமாறு கட்டம் என்பது மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு இன்றைய இந்திய அரசு இன்னும் வலுவான சட்டம் ஒழுங்கு என்றது அந்த பெருமுதலாளி வர்க்கத்துக்குரிய கார்ப்பரேட் மூலதனத்துக்குரியதாக கையாள தக்க வழிமுறைகளை பெற்றிருக்கு. ஆனா அந்த நேரத்தை 90ஆம் ஆண்டுகள்ல அப்பதான் அது அந்த மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற நேரத்தில் அது இல்லை. அப்ப அந்த காலம் எப்படி இருந்திருக்கும், அது அந்த திரைப்படத்துல வந்ததுன்றதுனால நான் அதை சொல்லியிருந்தேன். அதை நாங்கள் இந்த 2000 வருஷங்களுக்கு முந்தின கிறிஸ்துக்கு முன் 1ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டுகள் என்கிற இந்த காலங்களுக்குள்ள எங்களுடைய சமூகம் எத்தகைய ஒரு நிலைகளுக்குள்ள இருந்திருக்கும் என்றதுக்கு அதை கற்பனை பண்றதுக்கு இந்த திரைப்படத்தை ஒரு உதாரணமாக்கி இருந்தேன். அந்த காலத்துல ஒரு அதுக்கு முதல் 3 பேரரசுகள் உருவாகி இருந்தன. சென்ற அமர்வில் அந்த விஷயத்தை பார்த்தினாங்கள். மருதத்திணை மேலாதிக்கத்துடன் சேர, சோழ, பாண்டிய பேரரசுகள் உருவாகி இருந்தன. அந்த பேரரசுகள் நில உடைமை வர்க்கம் ஒன்று, சாதிய வர்க்கம் ஒன்று அதிகாரம் பெற்று ஒரு 300-400 வருஷங்கள் அது தன்னுடைய வலிமையை, அரசியல் பொருளாதார வலிமையை வளர்த்திருக்கக்கூடிய நிலையில அந்த 400வது வருஷ இறுதியில அந்த 3 பேரரசுகளும் தகர்ந்து போகின்றன. கிறிஸ்துவின் 1ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது களப்பிரர்கள் தமிழகத்துக்குள்ள வருகிறார்கள். கன்னடத்திலிருந்து வந்தவர்கள் என்று இன்றைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது இருக்கிறது. அவர்கள் ஒரு பெரிய பேரரசுக்குரியவர்களா அல்ல, ஒரு இனமரபு குழுவுக்குரிய தன்மைகளோடு ஒரு சிற்றரசு நிலைகளுக்குள்ள அவருடைய ஆட்சி முறை இருந்தன. தமிழகத்தில் அவர்கள் எந்த ஒரு பேரரசையும் உருவாக்கவில்லை. நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு தனித்தனி நிலப்பரப்புகளுக்குரிய நூற்றுக்கணக்கான சிற்றரசுகளை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்ப 3 பேரரசுகள் தகர்ந்து போகின்றன. ஒரு மையப்படுத்தப்பட்ட ஆட்சி முறைக்கு மாறாக நூற்றுக்கணக்கான
ஆட்சிக்குள்ள சிதறப்பட்ட ஒன்று. இது நாங்க பின்னால வட இந்தியாவினுடைய வரலாறை பார்க்கிற போது பார்க்கலாம். வட இந்தியாவில பேரரசு உருவாகுவதே வணிக நலன் சார்ந்து. பிம்பிசாரன், புத்தர், மகாவீரர் போன்றவர்கள் பிந்திசார மன்னனுடைய பேரரசு உருவாக நிகழ்கிற போது அவனோட புத்தருக்கு நெருக்கங்கள் இருந்தன. ஏன்னா அந்த வணிக நலனுக்கு ஒரு பேரரசு தேவைப்பட்டது. வணிகர்கள் சுதந்திரமாக நடமாடி சென்று அவர்களுக்கான பாதுகாப்பை ஒரு அரசு வழங்குகிற சூழலில் பேரரசு தேவைப்பட்ட போது அந்த வணிக எழுச்சியின் விளைவாக பேரரசு உருவாக்கம் நடந்தது. ஆனால் எங்களுடைய வரலாறு முற்றிலும் வேறு. எப்படி அங்கே முதல் நில ஆக்கிரமிப்பு கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து ஏற்பட்ட நில ஆக்கிரமிப்புகளின் ஊடாக பிராமண சமூகம் அதிகாரம் பெற்றதாக நில உடைமையாளர்கள் அதிகாரத்தோடு இருந்த போது கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் வணிக எழுச்சி ஏற்பட்டு அந்த வணிகத்துக்குரிய பேரரசு உருவானது போல எங்களுடையதா அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டில் இருந்தே வணிக எழுச்சி இருந்தது. ஆனால் அதற்கு முன்னர் நில ஆக்கிரமிப்பு சமூக சக்தி ஒன்று உருவாகவில்லை. அப்ப அந்த வணிக எழுச்சி என்பது வெவ்வேறு திணைகளுக்குள்ள சமத்துவ ஊடாட்டம், திணைகளுக்கு இடையிலேயும் ஒரு திணையின் உள்ளேயும் சமத்துவம் நிலவிய காலகட்டத்தினுடைய வணிக பரிமாற்றமாக இருந்தது, பரிவர்த்தனை நிகழ்ந்தது. ஆனால் இந்த கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சேர சோழ பாண்டிய பேரரசுகள் உருவாகி அது நிலை பெற்ற அந்த மையப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை அது நில உடைமையாளர்களுக்கு தேவைப்பட்ட வகையில் அல்லது அவர்களை உருவாக்கிய அரசு உருவாக்கமாக இருந்தது. அந்த மையம் தவிர்க்கப்பட்ட பிறகுதான் வணிக சமூகம் அதிகாரத்தை பெறுகிறது. சமூக ரீதியாக வணிக தரப்பு அதிகாரத்தை பெறுகிறது. ஆனால் ஆட்சியியலில் அவர்களுடைய அந்த நலனை பேணக்கூடிய, அவர்களுக்கு சுதந்திரமாக நடமாடி வர்த்தகத்தை செய்யக்கூடிய, பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மையப்பட்ட அரசு என்பது இருக்கவில்லை. அந்த வகையில இந்த அதிகாரம், இந்த இயல், நான் அந்த முதலாவது பகுதி என்னுடைய நூலினுடைய அந்த தமிழ் பண்பாடு ஊற்றுக்களும் ஓட்டங்களும் நூலினுடைய முதலாவது பகுதியின் இறுதி அத்தியாயமாக இருந்தது. 4வது அத்தியாயம் மைய தகர்ப்புடன் வணிக மீளெழுச்சி. மீளெழுச்சி என்றதை போடுறேன். என்றால் இதை நாங்கள் இலக்கிய ரீதியாக சங்க மருவிய காலம் என்று சொல்றது. ஆனால் இதுவரையான வரலாற்று ஆசிரியர்கள் அல்ல இலக்கிய வரலாற்று எழுத்தாளர்கள் சொல்கிற போது அந்த சங்கமருவிய காலத்தில் தான் வணிக எழுச்சியே ஏற்பட்டது. என்றால் அது வரைக்குமான அந்த உருவாகி இருக்கக்கூடிய விவசாய தரப்புக்கு வணிகம் செய்திருக்கக்கூடியவர்கள் புதிய எழுச்சியோடு அந்த சங்கமருவிய காலத்துக்குரிய அறநெறி காலத்தை உருவாக்கினார்கள் என்று. ஆனால் அது புதிய எழுச்சி அல்ல. எங்களிடம் தமிழ் வரலாற்றில் முன்னரே இருந்து வந்த ஒரு விடயம், 600-700 வருஷங்களுக்கு முன்னர் இருந்து வந்த வணிக எழுச்சி என்பது இந்த வீர யுகத்துக்கான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது, இந்த யுத்தத்தின் ஊடால இறுதியில கலித்தொகை, பரிபாடல் போன்ற அந்த இயற்கை வழிபாட்டு முறையும் வடக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிராமண மதமும் இணைந்த தமிழ் சமயம் ஒன்று உருவாகுவது சார்ந்த விடயங்கள் இந்த வீரயுக பாடல்கள்ல, சங்க இலக்கிய பாடல்கள்ல அந்த விடயங்களும் இருக்கு. கொற்றவை வழிபாடு, அந்த கொற்றவையை ஒரு பூசாரியாக இருந்து வேல நாட்டம் செய்யக்கூடிய பாத்திரம், அந்த வீரத்தினுடைய கடவுளாக சொல்லக்கூடிய கொற்றவை மைந்தன், முருகன் போன்ற கடவுளர்களும் பேசப்படுறது இருக்கு. அல்லது 4 நிலங்களுக்கு 5 நிலங்களுக்கும், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை என்கிற இந்த 5 நிலங்களுக்குமான முல்லைக்கு திருமால் போன்ற 5 நிலங்களுக்குரிய இந்த கடவுளர்களும் பேசப்பட்ட அதே சமகாலத்தில் வணிக கருத்தியல் சார்ந்த பாடல்களும் வந்தன.
அதான் அங்க மிக முக்கியமான. இப்ப இதை பற்றி இதுவரையான வரலாற்று எழுத்துல எப்படி இருக்கும் என்று சொன்னால், பின்னுக்கு வணிக எழுச்சி ஏற்பட்ட போது வரக்கூடிய வணிக கருத்தியல் சார்ந்த விடயங்கள் சங்க இலக்கியத்தில ஒரு முன் ஒட்டாக தொடங்கி ஏற்பட்டு வந்தது என்று சொல்றது இருக்கு. அப்படி இல்லை, அதுக்கு முன்னரே இருந்த எங்களுடைய நடுகள் வழிபாட்டு முறையில கற்பதுக்கைகள் பல பேர் 60-70 பேரை ஒன்றாக புதைத்த கற்பதுக்கைகள்ல இருந்து அது மாற்றங்கள் பெற்று நடுகள், தனியொரு வீரனுக்கான நடுகள் என்கிற வரைக்கும் வளர்ச்சி ஏற்பட்ட அந்த காலம் என்றது கிறிஸ்துவ முன் 7ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்தே வந்த வரலாறு. அப்ப அந்த காலத்தில இருந்தே அது வணிக எழுச்சிக்குரிய சமூகம். கிறிஸ்துவ முன் 3ஆம் நூற்றாண்டில இருந்துதான் நில ஆக்கிரமிப்புக்குரிய மருதத்திணை மேலாதிக்கத்துக்குரிய சமூக முறைமை வருகிற போதுதான் அந்த 5 நிலங்களுக்குமான திருமால், முருகன், இந்திரன், வருணன் போன்ற கடவுளர்கள் வருவது இருக்கும். அப்ப அந்த வகையில இந்த மாற்ற போக்கின் ஊடால எத்தகைய சமூக மாற்ற வெளிப்பாடான கருத்தியல் மாற்றம் அது இலக்கியத்தில் பதிவு வருகிறது என்கிற விடயத்தை பார்க்கிற போது சங்க இலக்கியத்தில அதுக்கு பின்னர் சங்கம் அறிவிய காலத்தில் வணிக கருத்தியல் இலக்கியம் என்பது அல்ல, முன்னர் இருந்தே வந்த அந்த வணிக கருத்தியலுக்குரிய இலக்கியமும் இலக்கிய பதிவுகளும் இருந்தன. மிக பிரதானமாக சங்கருக்கும் தொழில் செய்யக்கூடிய கைத்தொழில் சமூகம், வர்க்கம், சமூக வர்க்க சக்தி, சமூக சாதி, பின்னர் தான் சாதி என்ற வடிவத்துக்கு வரும். அந்த தொழிலை செய்திருக்கக்கூடிய நக்கீரன், இப்ப நக்கீரனை பற்றி அந்த விவாதம் வருகிற போது அந்த விஷயம் சங்கருப்பது உன் தொழில் என்ற மாதிரி. அப்ப அந்த சங்கருக்கும் கைத்தொழிலை செய்யக்கூடிய ஒரு வர்க்கம், சமூக பிரிவு, அவர்களுடைய அந்த கைத்தொழில் பண்டங்களை ஏனைய இடங்களுக்கு கிரேக்கன் ரோம் வரைக்கும் சென்றிருக்கக்கூடிய வணிக தரப்பினர். அப்ப அந்த வணிகர்கள் பிரதானமாக இந்த வணிகர்களுக்கான கணிப்புகளை செய்யக்கூடிய கணியன்கள். இந்த கணியன் பூங்குன்றனால்தான் யாது ஊரே யாவரும் கீழர் என்கிற அந்த பாடலை தந்தவராக இந்த கணியன்கள் கைத்தொழில் சக்தி, வணிக சக்தி, அவர்களுக்கான கணிப்புகளை செய்திருக்கக்கூடிய கணியன்கள் என்கிற இந்த தரப்பினருடைய கவிதைகளும் அந்த சங்க இலக்கியத்துக்குள்ள இருக்குது. அப்ப இந்த நிலைமை சங்கம் அறிவிய காலத்துக்கு வருகிற போது என்ன ஆகிறது? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த மையத்தில் ஒரு இணைப்பு புள்ளியாகத்தான் திருக்குறள் வருகிறது. திருக்குறள் அதுக்கு பிறகு ஒரு 100 வருஷங்களுக்கு பின்னர் தான் ஏனைய நன்னூல்களோ அந்த நன்னூல்கள் அல்லது சிலப்பதிகாரம் சொல்கிற ஊழ்வினை வந்துரு தூட்டும் என்கிற அந்த விடயங்கள் அல்லது பின்னர் மணிமகளை முழுக்க முழுக்க பௌத்த தத்துவம் சார்ந்து சொல்கிற முறைமைகள் என்பன இந்த திருக்குறளுக்குள்ள இருக்காது. திருக்குறள் அதுக்கு முந்தி இருந்து வந்த எல்லோரும் சமமானவர்கள் என்கிற அந்த உணர்வு நிலையில இருந்து தன்னுடைய படைப்பை வெளிப்பட்டது. ஆனால் யதார்த்தத்தில நிதர்சனத்தில சமூகம் மாறிவிட்டது, சமத்துவம் இல்லை. அந்த சமத்துவத்தை உடைச்சு கொண்டு ஏற்கனவே நில ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்தார்கள். இப்போது வணிக சக்தி, இதுவரைக்கும் அந்த வணிகர்கள் சமத்துவ ஊடாட்டத்துக்கு உரியவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு மேலாதிக்க சக்தியாக மாறுகிறார், மிக பெரும் வணிகர்களாக மாறுகிறார்கள். கோவலன் பொற்குவை குப்பை போல பொன் இருக்கின்ற குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கோவலனோ கண்ணகியோ. அப்ப இவர்கள் அரசனை விடவும் செல்வம் படைத்தவர்கள். கண்ணகி தன்னுடைய வழக்குரையில சொல்றது, மிக பெருமதி குறைந்த முத்து தான் உன்னுடைய மனைவிக்குரியது, ஆனால் என்னுடையது விலை உயர்ந்த மாணிக்க பரல்களுடையவை. அப்ப அந்த அரசர்களை விடவும் செல்வத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய வணிக தரப்பினர் என்கிறது அது பிறகு வாரது. திருக்குறளே அந்த வணிக எழுச்சி வந்துட்டு, அந்த வணிக மீள் எழுச்சி என்று ஒன்று வந்துவிட்டது. இன்னும் உயர்ந்த ஒரு இடத்துக்கு அவர்கள் வந்து விட்டார், சமத்துவத்தை தகர்த்து விட்டார். அப்ப இந்த நிலையில முன்னர் இருந்த அந்த சமத்துவ ஊடாட்டத்துக்குரிய வணிக தரப்பினுடைய கருத்தியலாக இருந்த மதம் ஆசிவம். அதே நேரம் அந்த திராவிட
பாரம்பரிய வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய சாங்கியம் அல்லது அதை விட உலோக ஆயுதம் போன்ற கோட்பாடுகளும் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருந்து அப்ப அந்த சாங்கியம் ஒரு மதம் என்று செயற்படுவது தன்மை குறைவா, அது ஒரு தத்துவார்த்த வழிபாடுகள்லாம் அதுக்குள்ள கூடுதலாக இருந்தது. ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மதமாக செயற்பட்டிருக்கிறது. நான் பயன்படுத்தின ஒரு சொல்லு மதம் அல்லாத மதம். ஏன்னா மதத்தினுடைய ஒரு தன்மையை ஒரு மேலாதிக்கம் சார்ந்த ஒன்றாக இருந்தது. இப்ப நாங்க சொல்லக்கூடிய வேத நெறி சார்ந்த வைதிக மதங்கள் சைவம், வைணவம், சாக்தம் போன்றவை நில உடைமையாளர்களுடைய மேலாதிக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது. வணிக மேலாதிக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவையாக சமணம், பௌத்தம் போன்றன இருந்தன. ஆனால் ஆசீவகம் எந்த ஒரு மேலாதிக்கத்தையும் ஆதரிக்கவில்லை. அதாவது மேலாதிக்கம் பெறாத திணைகளுக்கு இடையில சமத்துவம் ஊடாடிய ஒரு காலத்தினுடைய மதம். எல்லா உயிர்களும் சமநிலைக்குரியன, அது எல்லாமே ஒரே தன்மையுடையன, ஏற்றத்தாழ்வுக்கு இடம் இல்லை என்கிற விடயம். அப்ப இந்த ஆசீவகத்தினுடைய அந்த தத்துவ விடயம் அதை ஏற்கனவே ஏஎல் பாசாம் போன்ற நான் நினைக்கிறேன் பேராசிரியர் விஜயலட்சுமி என்ற ஆசீவகம் பற்றி தனிய ஒரு நூல் எழுதிய நிலைமை இருக்குது. சோவண்ணா நானா கந்தசாமி அவர்கள் இந்திய தத்துவ களஞ்சியம் என்று 3 தொகுப்புகளை கொண்டு வந்தவர். அந்த தொகுப்புக்குள்ள ஒரு தனி அத்தியாயம் அவர் ஆசீவகம் பற்றி எழுதியிருக்கிறார். அதுல ஒரு அளவுக்கு தொகுத்து அனைத்து அம்சங்களை அவர் வெளிப்படுத்திய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த ஆசீவம் அதுக்கு பிறகு நடைமுறையில ஆசீவம் எவ்வாறு இன்றைக்கு வரைக்குமே தாக்க முடியாதாக இருக்கிறது என்கிற விஷயத்தை பேராசிரியர் நெடுஞ்செழியன் வெளிப்படுத்துகின்றார் என்கிற அம்சங்கள் இருக்கு. எங்களுக்கு இப்ப இதுல முக்கியமான விஷயம் இந்த ஆசீவ தத்துவம் எத்தகையது என்றால், ஏனென்றால் பிறகு வரக்கூடிய பௌத்தம், சமணம், ஆசீவம் மூன்றுமே வணிக நலன் சார்ந்தவை என்று பார்க்கிறது. அந்த வணிக நலன் சார்ந்தது என்கிறதுல சமணமும் பௌத்தமும் வணிக மேலாதிக்கத்துக்குரிய கருத்தியலை வெளிப்படுத்தின. ஆனால் ஆசீவம் அவ்வாறு அல்ல. அப்ப அந்த மேலாதிக்கம் சாராத அதனுடைய அந்த தத்துவம் எத்தகையது என்று பார்க்கிறதாக இருந்தால் இந்த ஊழ் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை உரையில காட்டியிருந்த அந்த அம்சம், ஊழ் என்பது வினை அல்ல. வினை, கண்மம் போன்றன ஒரு தன்னுடைய அந்த பிறப்பில செய்கிற கண்மங்களும் தாக்க முடியதாக இருக்கும். முற்பிறப்புகளில் செய்த கண்மங்களும் தாக்கம் செலுத்தும். அப்படி செயல்படுவதன் ஊடால இன்னும் ஒரு 7 பிறப்பு இருந்தால் அதையும் இல்லாமலாக்கி இந்த பிறப்பிலேயே முத்தி எய்தலாம், நிர்வாணம் பெறலாம் என்கிற நிலை மற்ற மதங்கள்ல இருக்கும். ஆனால் ஆசீவம் அவ்வாறு அல்ல. அது ஒரு நியதி, ஒரு ஆன்மாவுக்கென்று விதிக்கப்பட்ட நியதி. அந்த நியதி அது அதன் பால் இயங்கும். அதுதான் ஊழ். அது எந்த கண்மங்களினாலேயும் இல்லாமல் ஆக்க முடியாது. ஒரு ஓடுகிற தண்ணீரில இடையில ஒரு பாறையில தடக்கப்பட்டிருந்தால் பிறகு இன்னொரு ஓட்டம் வந்து அதை விலக்கி ஓட வைக்கலாம். அப்படி ஓடி கடைசியில முடிகிற வரைக்கும் அது தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்ய வேணும். அதான் அதனுடைய நியதி என்கிற அந்த கோட்பாடு. அப்ப இது எப்படி இயங்கும் என்றதுக்கு 4 விடயங்களை அது சொல்கிறது. ஒன்று, எது நடக்க வேணுமோ அதுதான் நடக்கும். ஆவது ஆம். எது ஆக வேணுமோ அதுதான் ஆகும். ஆம் ஆங்கு ஆகும். ஒரு விஷயம் எப்படி நடக்க வேணுமோ அப்படித்தான் நடக்கும். அதை நீங்க தலைகளை நின்று மாற்றிவிட முடியாது. அதற்குள்ள இயங்குகிற அந்த ஊழ் என்பது அதை அவ்வாறுதான் நடக்க அனுமதிக்கும். ஆம் ஆங்கு ஆம். 3வது, ஆம் துணையும் ஆம். எந்த அளவுக்கு அது செல்லும் என்றால் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு அது போகும். ஆம் துணையும் ஆம். இதற்கு அவர்கள் சொல்ற உதாரணம் தாமரையினுடைய அந்த தண்டு என்றது நீர்மட்டம் எவ்வளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அது இருக்கும். அது போன்றது. இறுதியாக ஆம் பொழுது ஆம்.
நாங்கள் இப்ப உடனடியாக அதை சாதிச்சு விடணும் என்று நினைச்சா நடக்காது. அது எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். அது அடிப்படையில ஒரு இயக்கத்துக்குரிய முரண்பாடுக்கு உரிய அந்த 2 அம்சங்கள் இயங்கி சென்று எப்போது அது முடிய வேண்டுமோ அப்போது முடியும் என்கிற நடைமுறை சார்ந்து. அப்ப இது இருக்கிறதுனால ஆசீர்வாதத்துக்கு சோதிடம்ன்றதும் இருக்கு. ஆசீர்வாதம் தான் சோதிடத்தை தொடக்கியது. பின்னர் வந்த வைதிக சமயங்கள் அல்ல. சோதிடத்தை புத்தர் முழுசாகவே நிராகரிப்பார். அது என்ன சோதிடம்? சோதிடம் அந்த கணிப்புகளை எல்லாம் பிழையானது ஏன்னா அவர் ஆசீர்வாதத்துக்கு கடுமையாக எதிர்த்தார். ஏன்னா வட இந்தியாவில புத்தருடைய தத்துவம் தான் மிக அதிக அளவில் வரவேற்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனா அதற்கு போட்டியாக ஆசீர்வாதமும் வளர்ந்து கொண்டிருந்தது. அப்ப புத்தருக்கு நேரடி எதிரியாக ஆசீர்வாதம் இருந்தது. அப்ப அதன் மீது அவருக்கு கடும் தர்க்கங்கள் செய்ய வேண்டிய நிலைமை இருந்த போது இவர்கள் முன்வைத்த அந்த சோதிடத்தை புத்தர் கடுமையாக நிராகரித்தார். அது அர்த்தமற்றது, அப்படியெல்லாம் கணிக்க முடியாது. ஆனால் ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கிரக நிலைகள் என்றால் ஒரு பொருள்வாத நிலைப்பாடுதான். ஒரு உயிர் இங்கே தோற்றம் பெறுகிற போது கிரகங்கள் எந்த நிலையில இருந்து இருக்குமோ அது இந்த ஊழ் இயங்கி செல்கிற அந்த 4 முறையில இயங்கி செல்வதை நிர்ணயிக்கிறது. அதுவும் ஒரு தாக்கம் செலுத்துகிறது என்ற கருத்து அவர்களிடம் இருந்தது, ஆசிரியர்களிடம் இருந்தது. அது பிறகு வணிகமாக்கப்பட்டது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனா அதுக்குள்ள ஒரு கணிப்பு இருக்கிறது, அது ஒரு விஞ்ஞானம் என்றது ஒரு வேறு விஷயம். அப்ப அந்த வகையில ஆசீர்வாதம் என்பது மிக உயர்ந்த விஞ்ஞானத்தன்மையுடைய ஒரு மதமாக வந்தது. இப்ப உதாரணத்துக்கு எல்லா மதங்களும், அநேகமான மதங்கள் முதல்ல உலகத்தினுடைய அந்த மூல பொருட்கள் 4 தான் பெரும்பகுதி சொல்லப்பட்டது இருக்கு. நிலம், நீர், காற்று, தீ. அப்ப இந்த 4ஓடு ஆகாயம் என்பதை 5வதாக சொன்ன சில தத்துவங்கள் இருக்கு. ஆனால் இந்த 5வதாக ஆசீர்வாதம் சொல்வது உயிர். ஏன்னா இந்த உயிர்ப்பு என்பது எப்படி இந்த 4 கூட்டு பொருட்களை நிலம், நீர், தீ, காற்று என்கிற இந்த 4 இணைந்த மூலப்பொருட்கள், அந்த இந்த 4 மூலங்களாலும் உருவாக்கப்பட்ட பொருட்களை உயிர் என்பது அப்படி இயக்கிக் கொள்கிறது. அப்ப அந்த அம்சத்தையும் அவர்கள் ஒரு உள்பொருளாகவே பார்த்தார்கள். அது விஞ்ஞானபூர்வமாக இன்றைக்கு சரியா விளையாடுறது வேற விஷயம். ஆனால் அன்றைக்கு இருக்கிற உலகை விளங்கிக் கொள்வதற்கு அவர்கள் உயிருக்கும் ஒரு மூலப்பொருள் தன்மையை கொடுத்தார்கள். அப்ப இந்த அம்சங்கள் வளர்ந்து வந்த நிலையில அந்த ஆசீர்வாதம் அப்படி சமத்துவ தன்மையோடு ஒரு விஞ்ஞான பூர்வமான நோக்கோடு இதையும் ஆய்வு செய்துதான் அவர்கள் அந்த விடயங்களுக்கு வந்தார்கள். மருத்துவம் உட்பட எல்லாமே அவர்களால் வளர்க்கப்பட்டவையாக இருந்தன. அப்படி வளர்க்கப்பட்ட அந்த தத்துவத்தை உள்வாங்கித்தான் திருக்குறள் வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசீர்வாத நூல் திருக்குறள் தான். நல்ல வழியாக அது ஆசீர்வாத நூல் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. எங்கேயுமே அவர் தன்னை ஆசீர்வாதர் என்றும் காட்டிக்கொள்ளவில்லை. அதனால அது தப்பி பிழைத்தது, இல்லையென்றால் அதுவும் அளிக்கப்பட்டது. பின்னர் வந்தவர்கள் எல்லோருமே திருக்குறள் தங்களுக்குரியது என்றும் உரிமை கூற முடிந்தது. வைதிக மதங்கள், ஞான சம்பந்தன், நாவுக்கரசர் எல்லோருமே திருக்குறளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். முழுக்க பரிமேலாளர் முழுக்க வைதிக, அவர் வைணவம் சார்ந்து உரை எழுதி இருப்பார். முழுக்க அது வைணவ நூல் என்றும் அவர் சொல்லவில்லை. என்ற சில இடங்கள்ல அவர் சொல்றார் இது சமண நூல் என்றதை கூட பரிமேலாளர் சொன்ன இடம் இருக்குது. ஆனால் திருக்குறளை தங்களுக்குரியதாக பயன்படுத்த வாய்ப்புள்ள போது பயன்படுத்தி கொண்டார். சமணம் தான் முழுக்க இது எங்களுடைய நூல் என்று சொன்னது. ஏன்னா கூடுதல் வணிகம், ஏன்னா வணிக நலன் சார்ந்து முழுக்க இயங்கிய ஒரே மதம் தொடர்ந்து சமணம் தான். பௌத்தம் அப்படி இல்லை. பௌத்தம் இயங்கியல் பண்புடையது, இயங்கியலுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தது. அதனால நில உடைமை சமூகம் மீளெழுச்சி வருகிற போது நிலப்பிரபுத்துவம் சார்ந்த கருத்தியல் மாற்றங்களுக்குள்ள பௌத்தம் சென்றது. அதனால அது வணிகத்துக்குள்ள முழுக்க நிற்க முடியல. அப்ப சமணம் தான் முழுக்க வணிக நலன் சார்ந்து இருந்ததுனால தன்னுடைய சகோதர மதம் போட்டிக்குரிய சகோதர மதமான ஆசீவ இலக்கியத்தை தன்னுடையதாக ஆக்கி கொண்டது. அப்ப இந்த விஷயம், அது ஆசீவர்கள் தொடர்ந்தும் எவ்வாறு இயங்கினார்கள் என்றது இன்னொரு வகையில் ஆய்வு செய்யப்பட வேண்டியது.
மணிமேகலை ஏன்னா சிலப்பதிகாரம் நான் போன அமர்விலையும் அந்த விஷயத்தை இல்ல இதுக்கு முந்தின கலந்துரையாடல அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். இப்ப பேராசிரியர் நெடுஞ்செழியன் சொல்கிற போது சிலப்பதிகாரம் ஆசிவ காப்பியம் என்றே தான் சொல்லுவார். ஆனால் அப்படி இல்லை, அதுக்குள்ளே வணிக மேலாதிக்கத்துக்குரிய சமண கருத்தியல்கள் அதிகம் பெற தொடங்கிவிட்டன. ஆனால் ஒன்று மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை படைத்தவராக இருக்கலாம், அல்லது இளங்கோவடிகள் என்று சொல்லப்படுகிற புனவேருக்குரிய அந்த பாத்திரம் தோமசீராவ் நான் சொல்வது போன்ற ஒரு மணிய சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை படைத்தவராக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே முன்னர் ஆசீவகத்துக்குரிய குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கும். அநேகமா இவர்களே கூட சிலவள ஆசீவகத்திலிருந்து சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் மாறியவர்களாக இருப்பார்கள். இது கிறிஸ்துவின் பின் 7ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது திருமூலர் என்கிற சித்தர், அந்த திருமூலரும் பதி என்கிற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார். இவர் பின்னர் சித்தர் மரபுக்குரிய முன்னோடியாகவும் இருக்கிறார். சைவத்தினுடைய முதல் பதி கோட்பாட்டை உருவாக்கிய சைவ சித்தாந்தத்தின் தொடக்குனராகவும் பார்க்கப்படுகிற விஷயங்கள் இருக்கு. அப்ப ஆசைவர்கள் இதுக்குள்ள எல்லாமே போயிருக்கிறார்கள். எல்லா சமய ஏன்னா அதுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலையில அவற்றுக்கு மாற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்தும் ஆசிவர்களாகவே இருந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப 3 நிலைகளுக்குள்ள இயங்க வேண்டி இருக்கு. முழுக்க முழுக்க ஆசிவர்களாக மட்டுமே இயங்கியவர்கள் 12ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும் கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள். என்றால் 7ஆம் நூற்றாண்டு சம்பந்தருடைய கழுவேற்றல் நடந்த போது எல்லோருமே சமணர்கள் என்பதா இல்ல, அதுல பலர் ஆசிவகத்துக்குரியவர்கள். யானை என்பதே ஆசிவர்களினுடைய சின்னம் தான். அந்த ஆனைமலை யானையை அடக்கிய அந்த புராணம் என்பது ஆசிவர்களை அடக்கியதுதான் என்ற ஆய்வுகள் எல்லாமே இருக்கு. அப்ப அந்த வகையில ஆசிவகம் எல்லோருக்குள்ளையும் இயங்கி இருக்கு. ஒன்று ஆசிவர்களாகவே இருந்தவர்கள் சமூகத்தில பெரும் நிலைக்கு வர முடியல. 2ஆம் நிலையில சித்தர்களாக பின்னர் வைத்திய மதம் உள்வாங்குகிற தரப்புக்கு போகணும், அல்லது திருமூலராக பதிக்கோட்பாட்டை தொடக்க நிலைக்கு போகணும், அல்லது பௌத்தம் சமணத்துக்கு மாறி அந்த வணிக கருத்தியலை தொடர்பவர்களாக இருக்கணும். இந்த 2க்கும் போகாமல் இருந்து சமூக மாற்றத்தினுடைய தன்மைகளையும் விளங்கி கொண்டு, ஆனால் ஆசிவராக தன்னுடைய படைப்பை வெளிப்படுத்திய ஒரே ஒருவராக திருவள்ளுவர் எங்களுக்கு காட்சி அளிக்கிறார். அவர் போல இன்னும் ஒரு 3ஆம் தரப்பு இருந்திருக்கும். அப்ப அந்த வகையில இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டு வருகிற போது இப்ப எங்களுக்குள்ள வரக்கூடிய இந்த கேள்வி, இந்த தமிழுக்குள்ள இது எல்லாமே வருது, எல்லா சமயங்களும் தமிழுக்குள்ள வருது. ஆனால் இவ்வளவுக்கு வீச்சோட இருந்த ஒரு தமிழ், இந்த தமிழர்கள் தான் தாய்லாந்து சீனா வரைக்கும் வணிகத்தை கொண்டு போகிறார்கள். கம்போடியா, கொரிய மொழி உருவாக்கம், இந்த அந்த தேசங்களினுடைய மொழி பண்பாட்டு விருத்திகளில் தமிழ் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கு. ஆனா தமிழ் ஒரு உலக மொழியாக வரவில்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கலாம். ஏன் அடிப்படை என்னென்றால், எப்படி ஆசிவம் மதமல்லாத மதமாக ஏற்றத்தாழ்வை மறுத்த ஒன்றாக இருந்ததோ அதுபோல தமிழும் மத சார்பற்றதாக இருந்தது. அது தனியோட மதத்துக்குரிய மொழியாக இருக்கல, ஆசிவகத்தின் மொழிதான். ஆனால் ஆசிவகமே மதம் அல்லாத மதமா இருக்குது. ஆகவே ஆசிவகத்தின் மதமாக மொழியாக இருந்திருக்கக்கூடிய தமிழ் இன்னொன்றின் மீது மேலாதிக்கம் செய்ய முனையாதது. அவர் வணிகத்துக்கு சென்ற இடத்தில் அவர்களுக்கு மேலாதிக்கம் தேவைப்படவில்லை, வணிகத்தை செய்தார்கள், அவ்வளவுதான். அப்ப பிறகு மேலாதிக்க வணிக நலன் வந்த போது கூட அந்த மேலாதிக்கத்துக்குரிய மதங்களாக பௌத்தமும் சமணமும் இருந்த நிலையில அவர்கள் பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் மாற வேண்டியவர்களாக வந்தார். பௌத்தத்தின் உலக மொழி பாலி, சமணத்தின் உலக மொழி பிராகிருதம். ஆகவே அந்த பாலி பிராகிருதம் பின்னர் இந்த வணிகர்கள் இந்து சமயத்துக்குரிய பிரிவுகளை ஏற்கிற போது சமஸ்கிருதம். அப்ப பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம் போன்ற உலக மொழி இயங்குவதற்கு அனுமதித்துக் கொண்டு தமிழ் தன்னளவில் இருந்ததும் ஒரு பின்னடைவாக இருந்தது. பின்னடைவு பார்க்க தேவையில்லை, அது ஒரு வரலாற்று போக்கு, அவ்வளவுதான். அப்ப அந்த வகையில் இது பின்னர் இப்ப கிறிஸ்துக்கு பின்
ஏன்னா இது பின்னால வர போற வரலாறு. ஆனால் இதோடு தொடர்படுத்தி ஒரு அம்சத்தை மட்டும் சொல்லலாம். இப்ப 14ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது, இப்ப 12ஆம் நூற்றாண்டில உருவான அந்த 13ஆம் நூற்றாண்டில உருவாகி இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் இந்த ஆசீர்வாதத்தினுடைய தாக்கத்தை உள்வாங்கின பதிக்கோட்பாட்டோடு வெளிவந்த ஒன்று, தமிழ்தான் உருவாக்கி இருக்க கூடிய ஒன்று. ஆனா 14ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது அது சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது என்று ஒன்று சொல்லப்பட்டது. இதை சைவ சித்தாந்திகளே சொன்னார். சிவஞான முனிவர் என்பவர்களின சிவஞான மாபாடியம் என்கிற ஒரு நூலில சமஸ்கிருதத்திலிருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்ட சைவ சித்தாந்தம் என்று சொல்ற நிலை வருது. அவர் ஒன்றும் பிராமணன் இல்லை, அவரும் வெள்ளாளர். அப்ப அந்த வகையில இவர்கள் ஏன் சமஸ்கிருதத்துக்கு அந்த இடத்தை கொடுத்தார்கள் தமிழர்கள் என்றால், அடிப்படையான அம்சம் என்னவென்றால், தாங்கள் பெற்ற அந்த மேலாதிக்கத்துக்குரிய தன்மையை, அதுக்கு ஒரு புனிதம் கொடுப்பதை, தங்களை ஆதிக்க சாதியாக வைத்துக் கொள்ளும் கருத்தியலை ஏற்படுத்தக்கூடிய அந்த புனிதத்தை அந்த மொழிகள் கூடாலன்னு சொல்லலாம். எல்லாம் விளங்கின தமிழ் கூடால சொன்னால் அது சமத்துவத்துக்கு போக வேண்டி வரும். ஆகவே அது புனிதம் கற்பிப்பதற்காக இன்னொரு மொழிக்கு கொடுக்கப்பட்ட சமஸ்கிருதம் ஒன்றும் இங்க வந்து ஆக்கிரமிப்பு செய்ய இல்லை. இவர்கள் அதை வரித்துக் கொண்டார்கள், இவர்களே அதுக்கு அந்த இடங்களை கொடுத்தார்கள். 20ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்குள்ளதான் அது இன்னொரு சமூக பொருளாதார கட்டமைப்புக்குரியது. அப்போதுதான் சமஸ்கிருத வெறுப்பும் சமஸ்கிருதம் எதிர்ப்பும் வருவதாக இருக்கு. அது வேறு நான் பின்னால பார்க்க வேண்டிய ஒரு விடயங்களாக இருக்கு. அந்த வகையில ஒரு சமத்துவ கருத்தியலோடு இருந்த தமிழர் வாழ்முறை ஒரு மேலாதிக்க கருத்தியலுக்குரியதாக வருகிற போது, அந்த மேலாதிக்க கருத்தியலுக்குரிய பௌத்தம் சமணம் என்பன இந்த காலத்தை நாங்கள் இப்போது பேசுபவர்களுக்குரியதாக வைத்திருக்கக்கூடிய சமூக மாற்றத்தின் ஊடாக வந்த அந்த அமைப்புக்கு உண்மையில ஒரு பேரரசு தேவையான வணிக நலன், ஆனா பேரரசு இல்லை, அதை உடைச்சு கொண்டுதான் வர வேண்டி வரலாறு நிர்பந்தித்தது. ஆனால் அந்த பேரரசாக இந்த கருத்தியல் மேலாண்மை என்பது இருந்தது. அதான் சிலப்பதிகாரம் அல்லது பௌத்தம் என்கிற அந்த கருத்தியல் மேலாதிக்கம் அதை செய்தது. ஒரு படைப்பு என்கிற வகையில் சிலப்பதிகாரம் அதை மிக சிறப்பாக காட்டியிருந்தது. அந்த கருத்தியல் மேலாதிக்கத்தினுடைய தன்மையை ஒரு படைப்பினூடாக அது காட்டுகிற போது, சோழ மண்டலத்தில் உருவாகி இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி கதை பாண்டிய நாட்டுக்கு வருகிறது. பாண்டிய நாட்டில் நீதி தவறி இயங்கிய மன்னருக்கு தண்டனை கொடுத்த பின்னர் தன்னுடைய இளைப்பாறுதலை சேர நாட்டில் சென்று கண்ணகி பெறுவதாக அமைகின்ற பாண்டிய சோழ பாண்டிய சேர நிலப்பரப்புகளை இணைத்த ஒன்றாக அந்த காப்பியம் வெளிப்பட்டது. அப்ப கருத்தியல் மேலாண்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் எங்களுடைய வரலாற்றிலேயே ஒரு வர்க்க சமூகத்துக்குரிய அரசியலும் பொருளாதார அமைப்பும் அது தவிர்க்கப்படுவதில் இருக்கக்கூடிய அந்த வர்க்க போராட்ட அரசியல் முறைமை கூர்மைப்பட்ட புரட்சி வடிவங்களும் எங்களுக்குரியதா அல்ல. எங்களுக்கு கருத்தியல் மேலாதிக்கம் தான் மிக பிரதானமாக இயங்குகின்ற வடிவம். அப்ப அதுக்குரிய வரலாற்று ஓட்டத்தில் இது கருத்தியல் மேலாண்மைக்குரிய ஒரு பேரரசை கட்டமைத்த காலகட்டம். அந்த வகையில் ஒரு நேரம் சரியா இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, உங்களுடைய கருத்தினூடாக என்னுடைய நிலைப்பாடுகள் விருத்தியை ஏற்படுத்தலாம், மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று தெரிவித்து அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேராசிரியர்களே, ஒரு அருமையான சிறப்புரையை இன்றைய பாடுபொருளில் வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு திவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த உரையின் மீதான கேள்விகள் அல்லது கருத்துக்களை பதிவு செய்யவாறு தோழர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலில் விவாதத்தை தொடங்கி வைப்பதற்காக தலைமை தாங்கிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தோழர்களே, அன்பு வணக்கம். ஒரு சிறப்பான ஒரு உரை. அதான் சொன்னேன், இலக்கிய வரலாற்றை படிக்கும்போது வெறுமனே இந்த இலக்கியத்தை சொல்லி இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது
இதுக்குள்ள என்னெல்லாம் செய்திகள் இருக்குங்கிறத சொல்வதை விட ஒரு இலக்கிய வரலாறு என்பது அன்றைய காலகட்டத்தினுடைய சமூக அரசியல் பின்புலத்தோடு தான் எழுதப்பட வேண்டும் என்பதை இந்த தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்கின்ற பேராசிரியர் நா. ரவீந்திரன் அவர்களுடைய அந்த நூல் உணர்த்துகிறது. அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தி. இந்த மாதிரி எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் பெரும்பாலும் மார்க்சியர்களாகத்தான் இருப்பார்கள். இதுதான் முக்கியம். ஏனென்றால் நமக்கு தெரியும், வீரநிலை பாடல்களை எழுதிய தமிழ் ஹீராயிக் போயட்ரி என்கின்ற ஆய்வு நூலை எழுதிய பேராசிரியர் கைலாசபதி ஆகட்டும், பண்டைய நாடகங்கள் குறித்து, பண்டைய தமிழகத்தின் நாடகங்கள் குறித்து எழுதிய பேராசிரியர் சிவத்தம்பி ஆகட்டும், அது மாதிரி பேராசிரியர் நா. வானமாமலை, கா. சுப்பிரமணியன், இந்த மாதிரிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் சங்க காலத்தை எப்படி பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையானது. அவர்கள் எல்லாருமே மார்க்சியர்கள். அதுதான் முக்கியமானது. இப்போது நம்முடைய மேத்துரா அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய உரைகள் கூட மார்க்சிய சிந்தனையின் அடிப்படையில் பேசக்கூடிய உரைகள் தான். பேராசிரியர் நா. ரவீந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக இன்றைய உரையை அமைத்து கொண்டார். அதுல குறிப்பாக ஒரு வணிக மேலாதிக்க காலகட்டத்தில், அதாவது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது என்னன்னா, நிலவுடைமை கிழார் என்கின்ற பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். நிலவுடைமை காலகட்டத்தில் சேர சோழ பாண்டியர்கள் என்ற பேரரசை மையத்தை உடைத்து அதன் பிறகு ஒரு கருத்தியல் மேலாண்மையை நிறுவிய வணிக மயப்பட்ட அரசு என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அதுலதான் நான் முதலில் குறிப்பிட்ட திருக்குறள் பற்றியும் அதனுடைய பேராசிரியரும் அதை மிகச் சிறப்பாக விளக்கினார்கள். ஊழ் பற்றிய அவருடைய கருத்தியல்கள், இவை எல்லாவற்றையும் சொல்லி அன்றைய காலகட்டத்தில் ஆசீவகம் என்கின்ற சமய கருத்து வணிகர்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது, அதுதான் முக்கியமானது. ஏனென்றால் ஆசீவகத்தினுடைய அடிப்படை, ஆசீவகம்னாலும் சரி, சமணம் என்றாலும் சரி, இவை எல்லாமே வணிக சமூகத்திற்கான வணிக சமூகத்தை ஆதரிக்கக்கூடிய சமயங்களாக விளங்கின. ஆனா திருக்குறள் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த வணிக சமூகத்தை முழுக்க ஆதரிக்காமல், அவர் அதே நேரத்தில் கிழார்களுடைய பேரரசுகளையும் ஆதரிக்காமல், அது ஒரு நடுநிலைமையோடு நின்று இந்த திருக்குறளை திருவள்ளுவர் யாத்திருக்கிறார்ங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்து. அதை நம்முடைய தோழர் நா. ரவீந்திரன் அவர்கள் சிறப்பாக நமக்கு இன்னைக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த உரையில் விவாதத்திற்குரிய ஏராளமான செய்திகள் உள்ளன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அது இன்று தோழர் ரவீந்திரன் அவர்கள் இப்பொழுது கனடாவில் இருக்கிறார். இன்றைய நேரம் நள்ளிரவாக கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அது அந்த தூங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நமக்கு இந்த உரையை அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்து நம்ம விவாதத்தை தொடங்கலாம். கேள்விகள் இப்ப இங்க 9:20, காலையில 9:20. காலையில 9:20. சரி, தோழர்களே, வேற கேள்விகள்? அகத்தியன் தோழர் கையோ வாங்க தோழர். ஆமா, அகத்தியன். வணக்கம் ஐயா, உரைக்கு ரொம்ப நன்றி. ஐயா, ஒண்ணு இல்ல, நிறைய இருக்குது. நீங்க கொஞ்சம் பொறுத்துட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூடுமான வர கொஞ்சம் பதில் சொல்ல, கொஞ்சம்
இந்த கேள்விகளை வந்து நிவர்த்தி செஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு தோணுது. முத விஷயம், உங்களுடைய நூல்கள் எழுநாள இருக்கிறதா பார்த்தோம். எழுநாவை வந்து முகநூல் மூலமாகவும் பல வகைகள்ல முயற்சி செஞ்சோம். எங்களால அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. நூல்கள் எப்படி வாங்குறது? ஏன்னா நிறைய ஈழம் சார்ந்த நூல்கள் வந்து எழுநாள இருக்கு, எங்களால வாங்க முடியல. குமரன் புத்தக இல்லம் கூட சமீப காலமா அவங்க ஃபாரின்ல இருக்கனால அவங்களையும் தொடர்பு கொள்ள முடியல. சோ அதுக்கு எதனா ஒரு இது சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே இங்க பயன்படும். ரெண்டாவது என்னன்னா, நீங்க சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை குறித்து வந்து அடிக்கடி நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கலப்பரர் காலம் அந்த இதை சொல்லும் பொழுது அது வந்து அந்த மூவேந்தர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதுல எனக்கு என்ன சந்தேகம்னாங்க ஐயா, முனைவர் பத்மாவதி அம்மா வந்து புதிய நோக்கில் கலப்பரர் வரலாறுன்னு சொல்லி 21 செம்மொழி தமிழாய் நிறுவனத்துல ஒரு நூல் போட்டிருந்தாங்க. அதனுடைய மைய கருத்து என்னன்னா, இவனுங்க வந்து பிராமணர்களுக்கு நிறைய நிலம் கொடுத்துருக்கானுங்க. சோ இதனால வெகுண்டெழுந்த வெகு மக்களும் அந்த வேளாண் சார்ந்த மக்களும் வணிகர்களும் சேர்ந்த ஒரு கூட்டரசா வந்து கலப்பரர் காலம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இதுல இன்னைக்கு பொருத்தப்பாடோட எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு வணிக நலன் சார்ந்த வணிகர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இல்ல வணிகர் நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசு எப்படி ஒரு எளிய மக்களுக்கான அரசா இருந்திருக்கும். இப்ப சமீபமா நம்மளுடைய இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இருபெரும் வணிகர்களுக்காக இந்த ஒன்றிய அரசு, இந்திய ஏகாதிபதிய ஒன்றிய அரசு உழைச்சிட்டு இருக்கு. சோ அது எப்படி இருக்கும்? மேபி எனக்கு இந்த எக்கனாமிக்கலா வந்து சரியா இது பண்ணாம கூட இருந்திருக்கலாம். இது எனக்கு தோணுன ஒரு கேள்வி ஒண்ணு. அடுத்த ஐயா, நீங்க திருக்குறள்ல வந்து ஒரு ஆசீர்வாத சமய நூல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இது இதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா எதனா சொல்ல முடியுங்களாங்க ஐயா? ஏன்னா இன்னும் ஆசீர்வாதத்தை பத்தியே நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய புரிதல் இல்லை. அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, எல்லாமே ஆசீர்வாதம் தான், எல்லாமே தமிழ் தான். இந்த உலகத்துல வந்து சுமேரிய நகரத்தை நாங்க தான் கொடுத்தோம், மாயன் நாகரிகத்தை நாங்க தான் கொடுத்தோம், எங்கள் எல்லாமே இங்க எவனுமே இல்லடா, இங்க ஆசீர்வாதம் தான் எல்லாமே, சிவன் மூத்தவன் முருகன் இது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஒரு கொஜான ஒரு குழப்படி போய் சமீப காலமா அது இருக்குது இளைஞர்கள் மத்தியில. என்னை போன்ற இளைஞர்கள் மத்தியில அந்த கதை கேட்க நல்லா இருக்குது. சோ வந்து எல்லாரும் பரவாயில்ல நம்ம தானே, ஆனா நம்ம தான்டா, இனிமே நாம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமித போக்கு வந்து, ஒரு வெற்று பெருமித போக்கு வந்து ஏற்பட்டு நிறைய பேர் அதை நோக்கியும் போறாங்க. அது எப்படிங்கய்யா? இன்னும் நீங்க திருக்குறள் காலம் சொல்லும் பொழுது, இப்ப சமீபமா நான் வந்து வேடர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் அப்படிங்கிற புத்தகத்துக்கு வந்து மறுப்பு எழுதிட்டு இருக்கேன். வரலாற்று ஓரியன்டா மே 17 இயக்கம் கேட்டிருந்தாங்க, அவங்கள்ட்ட எழுதிட்டு இருக்கேன். அப்பையில அவர் திருக்குறளை பத்தி சொல்லும் பொழுது கிபி 5 அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொன்னாரு. சிலப்பதிகாரத்தை வந்து கிபி 3ன்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்துல சொல்லியிருந்தாரு. நான் தேடி பார்க்கும் பொழுது திருக்குறளின் பல கருத்துக்கள் வந்து சிலப்பதிகாரத்தை இருக்கு. அந்த உதாரணமா அந்த பெய்யனே பெய்யும் மழை, அப்புறம் அந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், அது லிட்டரலி வந்து அந்த சிலப்பதிகாரத்தோட கதை தான் வந்து இருந்தது. நீங்க அந்த விஷயத்த நல்லா விளக்கி சொல்லியிருந்தீங்க, அது ரொம்ப நன்றிங்க. இதுதாங்க எனக்கு அந்த எப்படி ஆசீர்வாதம் சொல்றீங்க. ரெண்டாவது அது வணிகர்களால கூட்டுறவுல உருவாக்கப்பட்ட அரசு எப்படி வந்து மக்களுக்கான எளிய மக்களுக்கான அரசா இருந்திருக்கும். அந்த இந்த மாதிரி சில இந்த டவுட் தாங்க, இது மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காம கிளாரிஃபை கொடுத்துருங்கய்யா. இல்ல அதான் இப்ப எழுனாவிடம் நான் அந்த விஷயத்த கேட்டிருந்தேன். இப்படி தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்கிறாங்க அப்படின்றத அவங்க என்ன தெரியல. ஏன்னா நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்கு என்றால், இந்தியாவில உள்ள மொழிகளில் வந்து வெளியில இருந்து அச்சடிக்கப்படுற நூல்கள் கொண்டு வர முடியாது, விற்பனைக்கு கொண்டு வர முடியாது. அது இந்தியாவில் இருக்கிற சட்டம். அது இந்தியாவில மற்ற மொழிகள் எல்லாத்துக்கும் அது பிரச்சனை இல்லை. தமிழ் மட்டும்தான் உலக மொழியா அந்த விஷயத்துல இருக்குது. பல நாடுகள்ல அரச கர்ம மொழியாயும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாயும் தமிழ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாடுகள்ல தமிழ் நூல்கள் அச்சடிக்கப்படுகின்றன. ஆனால் அவை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கான நடைமுறை ஒழுங்குகள் இல்லை, வர்த்தக ரீதியாக கொண்டு வர முடியாது. அது ஒரு விஷயம். திருக்குறள் ஆசீர்வாத நூல்ன்றதுக்கான மிக உச்சமான ஆதாரம் ஊழ் அதிகாரம் தான். ஏன்னா ஊழ் அதிகாரத்துல சொல்லப்படுற எந்த ஒரு விஷயமும் பின்னர் வரக்கூடிய வினை, விதி, கண்மம் என்ற விஷயங்கள் சார்ந்தது அல்ல. இப்ப உதாரணத்துக்கு வினை செயல் வகை என்றது திருக்குறள்ல இருக்கக்கூடிய
ஒரு அதிகாரம். ஆனால் வினை அல்லது செயற்பாடு கர்மம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் அது வெறுமன செயற்பாடுகள் சார்ந்ததாக இருக்குமே தவிர இந்த விதி கோட்பாடு, வினை கோட்பாடு, கர்ம கோட்பாடு சார்ந்தது அல்ல. கோட்பாட்டு ரீதியாக திருக்குறள் வலியுறுத்துறது ஊழ் என்பதை மட்டும்தான். அந்த ஊழ் என்பது ஆசீவகத்துக்குரியது, ஆசீவகத்துல மட்டுமே இருக்கிற ஒன்று. இந்திய தத்துவங்கள் பலவற்றில சமணம் பௌத்தத்தினுடைய வீச்சு காரணமாக பிறகு வைதிக நெறியலுக்குள்ளையும் இந்த கர்ம கோட்பாடு வந்திருக்கு. அது பிறகு பக்தியினால் கர்மத்தை வெல்லலாம் என்று வரும். அதான் பௌத்தம் சமணத்துக்கும் வைதிக மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கடவுளை சரணடைந்தால் கர்மத்தை கூட வெல்லலாம். ஆனால் அது மாதிரி பௌத்தம் சமணத்துல கர்மம் இன்னும் நீடிக்கிறதுக்கு இடம் இருந்தால் கூட ஒரு பிறப்பில அவர் நடந்து கொள்ற முறையினால அப்போதே தீர்த்தங்கர் ஆகிவிடலாம் அல்லது நிர்வாணம் பெற்று விடலாம் என்றது பௌத்தத்துக்குள்ள வரும். ஆனால் ஆசீவகம் அவ்வாறு அல்ல. ஆசீவகம் அது தீர்மானிக்கப்படும் ஆன்மாக்கு அந்த 5ல நிலம், நீர், காற்று, தீ என்ற அந்த 4 பொருளோடு உயிரும் என்று வருகிற போது அந்த உயிர் என்பது அந்த அதனுடைய இந்த உலகத்தில் இறந்து விட்டால் அது தெய்வமாக ஒரு இடத்துல இருக்கலாம், ஆகாயம் என்றதை அவர்கள் அந்த வகையில ஏற்றுக்கொள்வார்கள். அது மறுபிறப்புக்குள்ள வரலாம். அவ்வாறு ஆகிற ஏன்னா அந்த உயிருக்கு அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அது சார்ந்தான் சோதிடம் என்றது எல்லாம் வரும். அப்ப இந்த உயிர் சார்ந்த அந்த அம்சம், அந்த ஆன்மா என்கிற அந்த இருப்பு ஆசீர்வாதத்தில சொல்லப்படுகிற போது அதற்கான அந்த ஊர் என்றது எழுப்புறப்பும் திருக்குறள்ல சொல்லப்படும். எழுப்புறப்பும் நீடிக்கும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்றதுக்கு மாற்றான ஒரு திருக்குறள் இருக்கும். ஊருணி, கடல் கரையிலிருந்து நாங்கள் மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும். அதுபோல நூல்களை திரும்ப திரும்ப படிக்கிற போது அல்லது பல நூல்களை படிக்கிற போது அறிவு பெருகும் என்று வரும். அப்ப ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அங்க அந்த ஊழ் சார்ந்து நாங்கள் பார்த்தால ஊழ் அதிகாரத்துல நுண்ணிய நூல் பல கற்பினும் என்று அது வரும். அதுல அது ஏழ்புறப்பில இருந்தும் வந்திருக்கலாம். எப்படி வந்தாலும் அவருக்குரிய ஒரு அறிவு என்ற ஒன்று இருக்குது. அது நீங்க பல நூல்களை படிக்கல அந்த நூல்கள்ல இருந்து தனக்கான ஆதாரங்களை எடுப்பாரே தவிர அந்த நூலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். இது இன்றைய கல்வியல் சிந்தனையில இந்த 2 கல்வியல் சிந்தனையில இருக்கு. எந்த நூல் எவ்வளவு நூல் படிச்சாலும் தன்னை மாற்றாத பிறகு ரீதியாலும் இருப்பார்கள். அல்லது ஒரு நூலை படிக்கிற போது இது ஏற்கக்கூடியதா இருக்குன்னு தன்னை மாற்றிக்கொள்வதும் வரும். இந்த 2 அம்சங்களும் திருக்குறளுக்குள்ள வரும். அப்ப ஒரு வகையில பார்த்தால் அது முரண்பாடு போல தோன்றும். ஆனால் இன்னொரு வகையில அது ஊழ் என்பதில அழுத்தமாக கால் பதித்து வைத்திருக்கிறதால அந்த உண்மை அறிவுதான் மிகும். அது மாறாது, அதை மாற்ற முடியாது. அதே ஊழி என்ன ஊழ் முயற்சி தான் மெய்வந்த பயன் தரும் என்றதும் இருக்கு. ஊழ் இப்படித்தான் இருந்தாலும் கூட அதை மாற்றுவதற்கும் முடியும் என்றதும் இருக்கு. அது மாற்றுவது என்பது முழுமையான நியதியை மாற்றுவதாக இருக்காது. இப்ப இன்றைக்கு எனக்கு கவலைப்பட்டா வேணும் என்றது சோதனத்தின்படி இருக்குது என்று இருக்கலாம். ஆனால் அதை நான் மாற்றிக்கொள்ளலாம். அந்த துக்கம் என்றதின் அளவு பரிமாணத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா துக்கத்துக்குரிய அந்த தன்மை இல்லை என்றது அல்ல என்றதான் திருக்குறள் சொல்ல வருது. அப்ப அடிப்படையில ஒரு ஆசீவகராக இருந்து கொண்டு தன்னுடைய சமகாலத்து சமூக நியதிகளையும் உள்வாங்கி கொண்டு எவ்வாறு வெளிப்படுத்துவது என்றதை திருக்குறள் செய்திருக்கின்றதுதான் அந்த அம்சம். இது நிறைய இன்னும் ஆய்வுக்குட்பட வேண்டிய விஷயங்கள் தான் என்றதை நானும் ஏற்றுக்கொள்றேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முழு அளவிலே அதுக்கான என் அளவில நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். அது நிச்சயமாக முழுக்க முழுக்க திருக்குறள் ஒரு ஆசீர்வாத நூல். ஆசீர்வாதம் பற்றி எங்களுக்கு பெரிய தரவுகள் இல்லை, எல்லாம் அளிக்கப்பட்டவை. இருக்கிற தரவுகளை வச்சே நாங்கள் பலவற்றை மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். அந்த அறிவோடு திருக்குறளை மீள் வாசிப்புக்கு உள்ளாக்கும் போது ஒரு புதிய பரிமாணத்தோடு எங்களுக்கு அந்த திருக்குறள் விளக்கம் பெறும். அதை சார்ந்து ஏனையவற்றை கூட நாங்கள் பார்க்கறதுக்கு இடம் இருக்குது. 3வது அம்சம் நீங்க சொன்ன மிக மிக முக்கியமானது.
இப்ப எது பலமானதாக வருகிறது இன்றைக்கு உண்மையில அது முந்தின ஒரு அமர்வுகளையும் அந்த விஷயம் சொன்ன. இப்ப தமிழ்தான் உலகத்தின் மூத்த மொழி என்றால் தமிழில இருந்தால் எல்லா மொழிகளும் வந்தன என்று அடுத்த வசனத்துக்கு போகிறார்கள். தமிழில இருந்து எல்லா மொழிகளும் வரையில்லை. ஆனா தமிழ் ஒரு மூத்த மொழி என்கிற தன்மையோடு இருக்கிறது என்றது ஒரு உண்மை. அந்த உண்மையை மறக்கணும்ன்றது இல்லை. என்றால் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய அந்த மனித கூட்டத்தினுடைய அங்கு உருவான மொழி தன்மை அது சுமேரியாக வருகிற போது பண்பாட்டு எழுச்சி வருகிறது. அந்த பண்பாட்டு உருவாக்கம் ஒன்று அங்கு ஏற்படுகிறது. கல்வி தொடங்குகிறது. கிறிஸ்து முன் 5000 வருடங்களுக்கு முன், கிறிஸ்து முன் 10,000 வருடங்களுக்கு முன்னரே சுமேரியா பகுதிகள் அந்த பகுதிகளில் விவசாயம் தொடங்குகிறது. ஒரு 5000 வருடங்களுக்கு பிறகு அதே சுமேரியாவில கல்வி கூடங்கள் உருவாகின்றன. எழுத்து ஸ்லேட் மாதிரியான ஒன்று களிமண் வைத்த எழுத்து காவியங்கள் அங்கு உருவாகின்றன. அதனூடாக உருவாகின மொழி உருவாக்கம் ஒன்று. அதற்கு பின் உலகம் முழுக்க பரந்த கூட்டம் காலத்துக்கு இந்த இடப்பெயர்வுகள் நடக்குது. இந்த எழுத்து உருவாக்கங்கள் ஏற்பட்ட பின்னர் ஏற்படுகிற புலப்பெயர்வுகள் அகரம் முதல் எழுத்தாக இருப்பது இது உலகம் முழுவதுமான மொழிகளுக்கு வருகிறது. அந்த சுமேரியாவிலிருந்து வந்தவர்கள் தமிழ்ல இருந்தா சுமேரியாவுக்கு போனது அது ஆதாரபூர்வமற்றது. தொல்லியல் ஆய்வோ எந்த ஆதாரங்களும் அதை காட்ட இல்லை. ஆனா சுமேரியாவிலிருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அப்ப அவர்களிடமிருந்து 10,000 வருடங்களுக்கு முன்னர் வந்தது, 5000 வருடங்களுக்கு முன்னர் வந்தது, 60,000 வருடங்களுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தது. இந்த மொழி தொடர்ச்சிகள் அனைத்தும் தமிழுக்குள்ள மட்டும்தான் பேணப்பட்டிருக்கின்றன. அக்கா மாற்றங்களே இல்லை என்றது இல்லை. மாற்றங்களை உள்வாங்க இல்லைன்னா சமஸ்கிருதம் ஹீப்ரூ மொழிகள் மாதிரி அழிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை. தமிழ் மாற்றங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கு. அந்த தன்னுடைய அடித்தளத்தை இழக்காமல் இருந்திருக்கு. இப்ப வர ஏடறிந்த வரலாற்று காலத்துக்குரிய இப்ப நான் பேசுறது எல்லாமே ஏடறிந்த வரலாற்று காலகட்டம். அந்த ஏடறிந்த வரலாற்று காலகட்டத்துக்குரிய மற்ற எல்லா மொழிகளுமே நிறைய மாற்றங்களுக்குள்ளாகி கொண்டு போனது. அந்த தொடக்க காலத்துக்குரிய அடிப்படைகள் முற்றாக இழக்கப்பட்டவை. தமிழில மட்டும்தான் அந்த 60,000 வருடங்களுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய போது இருந்திருக்கக்கூடிய அடிப்படைகள் அதான் அவர்கள் கெமரூனை போய் ஆய்வுக்கு எடுக்கிறார்கள். கெமரூனில் பேசப்படுற பேச்சு தன்மை தமிழோடு ஒத்ததாக இருக்கிறது என்று காட்டுறது. அப்ப அது ஒரு உண்மை. அதுபோல 10,000 வருஷத்துக்கு முந்தைய சுமேரியா, 5,000 வருடங்களுக்கு முந்தைய சுமேரியா, 5,000 வருடங்களுக்கு முந்தைய மொசபெட்டோமியா, சிந்துவெளி இவற்றினுடைய மொழி விருத்திகள் எல்லாமே இங்க வந்திருக்கு. அதனால அந்த திராவிட தன்மை என்று ஒன்று பேசப்படுது. எல்லாவற்றுக்குள்ளேயும் அந்த அடித்தளம் பாதுகாக்கப்படுகிறது என்கிற அந்த அம்சம். இந்த உண்மையை இது ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை. இந்த விஞ்ஞானபூர்வமான உண்மையை ஏற்றால் பிறகு இன்றைக்கு தமிழ் இந்தியாவில் ஆளுமையோட இருக்குது. திராவிட மாடல் என்றது இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அப்ப இதை மற்றவர்களும் ஏற்கிறன்ல வரும். அப்ப இதை தகர்க்கணும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அவர்கள் இன்றைக்கு அந்த ஊடுருவலை மிக அதிகமாகவே தமிழகத்துக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகையில் அதை எல்லாத்தையும் நிராகரித்து செய்வது, கீழடிய ஆய்வே ஏற்க மறுப்பது, சிந்துவெளி நாரியத்தினுடைய அடிப்படைகளை மறுப்பது அல்லது திரிவுபடுத்துவது, ஆதிச்சநல்லூர் போன்றவற்றை வெளிப்படுத்த மறுப்பது. அப்ப இந்த அம்சம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதுக்குள்ள ஊடுருவி இதை ஏற்பது போல காட்டி இதை அதீதமாக்கி விடுவது எல்லாமே இதுதான். அப்ப நீர்த்து போக செய்வது, அவ உள்ள ஊடுருவி நீர்த்து போக செய்வதன் ஊடாக இதனுடைய விஞ்ஞானபூர்வத்தன்மையை இல்லாமல் ஆக்கலாம். அப்படி இல்லை, இதனுடைய விஞ்ஞானத்தன்மையை நாங்கள் விளங்கி கொண்டு எடுக்கிறது என்றது மத்திம மார்க்கம். பௌத்தம் சொல்லி இருக்கக்கூடிய மாதிரி மத்திம மார்க்கம். நாங்கள் மற்ற பக்கத்துக்கு போய் மறுக்கிறதுக்கும் போகல, இந்த பக்கத்துல போய் எல்லாமே தமிழ்தான் என்று சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் இது மிக முக்கியமானது. இன்றைய உலக நெருக்கடி என்பது உலகத்தில மார்க்சியம் இன்றைக்கு பின்னடைந்து இருக்கிறது. வைய தலைமை கொள்ளும் தன்மையை இழந்திருக்கிறது. உலகுக்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றலை மார்க்சியம் இழந்திருக்கிறது. இது ஒரு உண்மை. சீனா தன்னுடைய அனுபவங்களினூட ஊடாக சீன தன்மையான மார்க்சிய பிரயோகம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த சீன தன்மையான மார்க்சிய பிரயோகம் என்பது திரிபுவாதம், சோவியத் யூனியன்ல நடந்த திரிபுவாதம் என்று சொன்னது போல அதுவும் திரிபுவாதம் என்று விட்டு விலகி போற
கூட்டம் நிறையவே இருக்கு. சீனா இன்றைக்கு மார்க்சிய நிலப்பாட்டில இல்லை, அது ஒரு முதலாளித்துவ நாடு என்று சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அதை ஏன் உள்வாங்க முடியவில்லை என்றால் வரலாறு மாறி இருக்கிறது. இன்னொரு வரலாற்று போக்கு இருந்தது. கிரேக்க ரோம், பிரான்ஸ், ருசிய புரட்சி என்கிற அந்த ஓட்டம் இல்லை. ஒரே தமிழகத்துக்குள்ள இன்னொரு வரலாற்று ஒழுங்கு இருந்தது, செயல் ஒழுங்கு இருந்தது. ஒரு முழு சமூக சக்தியாக மேலாதிக்கம் செய்து அதுவே சமூக மாற்றங்களை கண்டடைந்தது. நில உடைமையாளர்கள் அவருடைய அதிகாரத்தை மறுத்து வணிக மேலாதிக்கம், அதனை மறுத்து பக்தி பேரியகத்தினூடாக நிலப்பிரபுத்துவ அதிகாரம் என்ற ஒரு வரலாற்று ஓட்டம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தது. இது உலகத்துக்கு புதுமை. பல விஷயங்கள் உலகத்துக்கு புதுமை தமிழுக்குள்ள இருக்குது. அப்ப இந்த ரெண்டும் இருக்கின்றதுக்காக நாங்கள் இந்த உண்மையை நிராகரிக்க தேவையில்லை. அது எது என்றது கற்கிற தேவை இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வேறு கேள்விகள்? அந்த களப்பிரர் சரி சரி, கலப்பிரர்கள் எல்லாம் நல்லதான்னு நான் சொல்லுவேன். கலப்பிரருடைய ஆட்சி நல்லா இருந்து என்று சொல்லுவேன். இல்ல மற்ற பக்கத்துல இன்னொன்று இருக்குதானே, கலப்பிரர்கள் இருண்ட காலம் என்றதும் போய், ஆனா அந்த காலத்துக்குள்ள சில ஆரோக்கியமான மாற்றங்கள் நடந்ததுன்றதுல உண்மை இருக்கு. அதுக்காக அது மிகச்சிறந்த நல்ல பொற்காலம் என்றதும் இல்லை. அவர்கள் சங்க காலத்தை பொற்காலம் என்று சொல்வார்கள் என்றதுக்காக நாங்கள் கலப்பிரர் காலத்தை பொற்காலம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வேற கேள்விகள் தோழர்களே? பேசுங்கண்ணா. அன்பான தோழர்களே, முதலில் அடுத்த கூட்டத்திற்கான ஒரு அறிவிப்பை செய்கிறேன். அடுத்த கூட்டம் வரக்கூடிய 31ஆம் தேதி, அதாவது அடுத்த வரக்கூடிய புதன்கிழமை. திங்கட்கிழமை நிகழ்ச்சிகள் இல்லை. புதன்கிழமை டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30க்கு 437வது மெய்நிகர் மேடை அமையும். அதுல ஒரு நூல் அறிமுகம் நடக்கிறது. அந்த நூல் அறிமுகம் என்பது புரட்சியில் பொருள் என்று சொல்லக்கூடிய தலைப்பட்ட நம்முடைய அருமை தோழர் மார்க்சிய சிந்தனையாளர் பாக்கு ராஜன் அவர்கள் எழுதிய ஒரு நூல். அது 2 பெரு நூல்கள். அந்த நூல்களை அவர் எழுதி முடித்து அது நம்முடைய நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. நீண்ட கால உழைப்பில் விளைந்த 2 நூல்கள். வரலாற்று ரீதியாக பொருளியல் அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான நூலாக கருதுகிறோம். இப்போதுதான் நூல் வந்திருக்கிறது. அந்த நூலை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த டிசம்பர் 31 நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாநில செயற்குழு உறுப்பினருமான அருமை தோழர் சந்தானம் தலைமை தாங்குகிறார். அந்த நிகழ்ச்சியில அந்த நூலை பற்றி அறிமுக உரை 2 தோழர்கள் நிகழ்த்துகிறார்கள். ஒருவர் எஸ் விஜயன், இன்னொருவர் ஞான சம்பந்தன். இந்த 2 பேரும் தான் இந்த ஒவ்வொரு தொகுதியினுடைய அணிந்துரைகளை வழங்கி இருக்கிறார்கள். பெருநூல், அதை படித்து உள்வாங்கி உடனடியாக பேசுவதற்கு அவர்கள்தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த நூலுக்கு அணிந்துரையை வழங்கிய 2 தோழர்களையுமே பேசுவதற்காக அழைத்திருக்கிறோம். அதன் பிறகு நம்முடைய தோழர் பாக்குராஜன் அவர்கள் ஏற்பட வழங்குவார்கள். இந்த மொத்த நிகழ்ச்சியையும் அன்றைக்கு பாடல் பாடுவதற்காக நம்முடைய அருமை தம்பி சிவராமன் வருவார். மொத்த நிகழ்ச்சியை நம்முடைய வழக்கறிஞர் தம்பி அருணாச்சலம் ஒருங்கிணைப்பார். எனவே அந்த நிகழ்ச்சிக்கும் தோழர்கள் வர வேண்டும். காரணம், நமக்கான ஒரு அடிப்படையான ஒரு உரையாடலை அந்த நூல் தொடங்கி வைக்கும் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே அவருடைய புரட்சியில் பகுத்தறிவு என்ற நூலை அவரே நமக்கு ஒவ்வொரு மாதமும் தொடர் உரையாடலாக நடத்தி தந்து கொண்டிருக்கிறார். இந்த நூலும் அது மாதிரிப்பட்ட ஒரு அடிப்படையான நூலாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த நூலை நாம் அறிமுகப்படுத்துவதை நம்முடைய ஜீவானவ சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளியிலே இதை ஒரு முக்கிய நிகழ்வாக கருதுகிறோம். தோழர்கள் அனைவரும் அன்றைக்கும் திரளாக வந்திருந்து அந்த நிகழ்ச்சியை
சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு முதலில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இன்னொரு காத்திரமான ஒரு நிகழ்ச்சி. காத்திரமான நிகழ்ச்சி என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரனுடைய எழுத்தும் அவருடைய படைப்புகளும் நமக்கான ஒரு உரையாடலை தொடங்கி வைக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரை ஏதோ ஒரு வகையில சோவியத் யூனியன் சொன்ன விஷயங்கள் அல்லது ஒரு பக்கத்தில் சீனா சொன்ன விஷயங்கள் என்று சொல்லி அதை அப்படியே கிளிப்பாட்டு பிள்ளையாக பேசிக்கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் அது மார்க்சியத்தினுடைய ஒரு வகையான அதிகார மையங்கள் போல நாம் அதை வைத்திருந்தோம். எனவே அந்த நேரத்தில் வேற சமூக யதார்த்தங்களை பற்றியும் அதிக விவாதங்கள் உருவாகவில்லை. அல்லது அப்படிப்பட்ட விவாதங்கள் உருவாகின்ற நேரத்திலே அந்த விவாதங்கள் தடுக்கப்பட்டன அல்லது ஓரங்கட்டப்பட்டன. அதை நாம் பல இடங்கள்ல பார்த்து வரோம். அந்த வகையில வரும்போது இந்த 90களுக்கு பிறகான சூழலில் ஒரு இடதுசாரிகள் மத்தியிலேயே ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி உருவாகி நம்முடைய சொந்த யதார்த்தங்களை பற்றிய ஒரு ஆலோசனை, ஒரு அணுகுமுறை, ஒரு அக்கறை இந்த 90களுக்கு பிறகு உருவாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நான் நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களை பார்க்கிறேன். ஏனென்றால் மார்க்சியம் என்பது யதார்த்தமான அணுகுமுறையைத்தான் சொல்லுகிறது. வாழ்க்கையை யதார்த்தமாக பார்க்க வேண்டும் என்றும் வாழ்க்கை பிரச்சனைகளை சிந்தனைகளை எல்லாம் யதார்த்தமாக பார்க்க வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய ஒரு தத்துவம் தான் மார்க்சியம். அந்த வகையில் யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களை எல்லாவற்றிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு கொஞ்சம்தான் அவருடைய எழுத்துக்கள் தெரியும் என்று சொன்னாலும் கூட அந்த தெரிந்த எழுத்துக்களில் அவரிடம் இந்த ரியலிஸ்டிக் அப்ரோச் என்பது இருக்கிறது. அந்த ரியலிஸ்டிக் அப்ரோச்சை நான் எப்படி பார்க்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா, பெரும்பாலும் இடதுசாரிகள் ஜாதியினுடைய பெயரை சொன்னாலே ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னது போல இதாய விடுவார்கள். ஆனால் பேராசிரியர் ரவீந்திரன் அது ஒரு தத்துவ கருத்தினமாக அதை பார்க்கிறார். ஒருவரை பற்றி பேசுகிற போது அவர் பிராமணன் என்று சொல்லுவது, அல்லது இவர் வணிகர் என்று சொல்லுவது, அல்லது இவர் வேளாளர் என்று சொல்லுவதை ஜாதி பெயராக பார்க்காமல் அதை ஒரு தத்துவ கருத்தினமாக அவர் பார்க்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். இதில் தான் அவருடைய யதார்த்தமான ஒரு நடைமுறை, ஒரு அணுகுமுறை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அப்படி பார்க்கின்ற போது நமக்கு பல விஷயங்கள் வெளிப்படும். பொதுவான வர்க்க சிந்தனையில் மட்டும் நம்முடைய இந்திய யதார்த்தத்தையோ இலங்கை யதார்த்தத்தையோ புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் அடிப்படையான உண்மை. வர்க்க யதார்த்தம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய ஜாதிய யதார்த்தத்தை அதனுடைய தன்மையை பார்க்க வேண்டும். ஜாதியை பேசுவது இழிவு என்றோ அப்படி அல்ல. ஜாதி என்பது ஒரு யதார்த்தம். அந்த ஒரு யதார்த்தத்தை அதற்குரிய மரியாதையோடு அதற்குரிய அந்தஸ்தோடு நான் பார்க்கிறேன். நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் தன்னுடைய உரைகளில் தன்னுடைய எழுத்துக்களில் காத்திரமாக செய்து வந்திருக்கிறார். எனவேதான் எனக்கு என்ன தோன்றும், இது ஒரு புதிய தரப்பு. இடதுசாரிகள் மத்தியிலேயே இது ஒரு புதிய தரப்பாக நான் பார்க்கிறேன். அதனால்தான் தலைமுறை இது பண்ணும்போது நம்முடைய ராமச்சந்திரன் கருத்தியல் மேலாண்மை பேரரசுங்கக்கூடிய வார்த்தையை அடிக்கோடிட்டு ராமச்சந்திரன் சுட்டிக்காட்டினார். ஏனென்றால் பொதுவாக நம்முடைய மார்க்சியவாதிகள் புறநிலை விஷயங்கள், அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ், புறநிலை அணுகுமுறை, புறநிலை விஷயங்கள் என்பதை பற்றி ரொம்ப ரொம்ப விலாவாரியாக பேசக்கூடிய தோழர்கள் அகநிலை விஷயங்கள் என்று வருகிற போது அதிகமாக பேசுவது கிடையாது. புறநிலைக்கு சமமாக அகநிலை இருக்கிறது என்ற ஒரு இயக்கவியல் தன்மையை கூட நம்முடைய தோழர்கள் பல நேரங்களில் மறந்து விடுகிறார்கள். கருத்தியல் மேலாண்மை பேரரசு என்று வருகிற போது அது சமூகத்தினுடைய ஒரு அகநிலை இடத்தை காட்டுகிறது. அகநிலையும் புறநிலையும் சேர்ந்துதான் இந்த சமூகம், இந்த உலகம். அப்படி வருகிற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் நம்முடைய ரவீந்திரன் அவர்களுடைய உரையில நான் பார்க்கிறேன். இது நமக்கான ஒரு நல்ல ஒரு உரையாடலை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா நம்ம அவங்க அழகான ஒரு வார்த்தையை கூட சொன்னார்கள். புத்தனுடைய வார்த்தையை எடுத்து வைத்துக் கொண்டு மத்தியம மார்க்கம் என்று சொன்னார்கள். 2 எல்லைகளுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நதி ஓடுவது போல நாம் நடுவில் நின்று கொண்டு எதை சுவீகரிக்க வேண்டுமோ அதை சுவீகரிக்கலாம், எதை விட வேண்டுமோ அதை விடலாம். அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய போக்கு இருக்கிறது. அதுல ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக நமக்கு தெரிகிறது. அந்த வகையில தான் அவங்களுடைய உரைகள் ஒவ்வொன்றுமே நமக்கான புதிய வெளிச்சங்களை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக ஆசீவகம் பற்றிய கருத்து,
அவர்கள் சொல்லிய கருத்து ஆசீவகத்தை பற்றி நமக்கும் இருந்த திருக்குறளை ஆசீவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தமைப்பு வந்து நான் அறிய இத்தனை ஆணித்தரமாக பேசியது நம்முடைய தோழர் ரவீந்திரன் தான் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் சொல்லக்கூடியது திருக்குறள் என்பது சமண பௌத்த விஷயங்களோடு எல்லோரும் நிறுத்திக் கொள்கிற போது மிக காத்திரமாக என்பதை விட மிக ஸ்தூலமாக காங்கிரீட்டாக இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் அதை ஆசீவகம் என்று அடையாளப்படுத்துகிறார். எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நம்முடைய அடுத்த கட்ட ஒரு ஆராய்ச்சி நடைமுறையாக நம்முடைய பேராசிரியரே அந்த திருக்குறளும் ஆசீவகம் என்ப விஷயத்தை பற்றி கூட நமக்கு அவர்கள் ஆய்வு செய்து நமக்கு ஒரு இதை தரலாம். ஏனென்றால் தமிழுக்கு புதிதாக இருக்கும், நம்முடைய சிந்தனைகளை விரித்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை அது தரும் என்று நம்புகிறேன். அந்த வகையில நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் மாதந்தோறும் வந்திருந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை நடத்தி தருவது மட்டுமல்லாமல் எல்லா நிகழ்வுகளுக்கும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லா நிகழ்வுகளுக்கும் அவர்களுக்கு வேறு நிகழ்வுகள் இருந்தால் மட்டும்தான் வருவதாக இல்லை, மற்றபடி எல்லா நிகழ்வுகளுக்கும் அவர்கள் வருகிறார்கள். இப்போது வெளிநாடுகளில் இருக்கும்போது கூட நம்முடைய நிகழ்ச்சிக்கு எந்த இதுவும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்துவக்கூடிய ஒரு தன்மையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜீவானவ சிந்தனை பள்ளிக்கும் சிங்காரவ சித்தாந்த பள்ளிக்கெல்லாம் பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி எல்லாவற்றுக்கும் அது ஒரு சிறப்பாகவும் பெருமையாகவும் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு நம்முடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமச்சந்திரனுடைய தலைமுறை அது வழக்கம் போல அதுவே ஒரு தனி ஆய்வுரையாக இருக்கிறது. பெரும்பாலும் பேசுகின்ற அந்த முக்கிய உரையாளருடைய உரைக்கு ஒரு முகப்பாக அல்லது அதற்கான ஒரு வாசலை திறந்து விடக்கூடிய முறையில ராமச்சந்திரனுடைய தலைமுறை எப்போதுமே அமைந்திருக்கிறது. அதே போல இன்னைக்கு நம்முடைய புஷ்பராஜனுடைய பாடல் அது மிகச்சிறப்பான ஒரு பாடல். இந்த விவாதத்துல இன்னைக்கு வந்து ராமச்சந்திரன் பங்கெடுத்தது. அதே போல தோழர் தம்பி அகத்தியன் எப்போதும் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன். ஏனென்றால் இளமை பருவத்திலேயே நம்முடைய பழைய பண்டை தமிழ் சமூகம் குறித்த ஒரு ஆழமான ஒரு படிப்பும் ஒரு ஆழமான பயணத்தையும் கொண்ட ஒரு இளவலாக தம்பி அகத்தியன் இருக்கிறார். அவர் அடிக்கடி வருவதும் இந்த விவாதங்களில் பங்கெடுப்பதும் இந்த நிகழ்வுகளை இன்னும் சிறப்பாக ஆக்கும் என்ற முறையிலே தம்பி அகத்தியனை முடிந்த அளவு எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று நான் அன்போடு மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்த தோழர்கள் மெய்நிகர் மேடைகளும் அதே போல முகநூல் நேரலையிலும் பங்கெடுத்த தோழர்கள் எல்லோருக்கும் நம்முடைய இந்த பண்பாட்டு அமைப்புகளின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நிகழ்ச்சி நிறைய படம் போயிடலாமா? வேற ஏதாவது இருக்கா? வேற யாரும் பேசுறாங்களான்னு கேள்வி இல்லைன்னா தோழர்கள் நான் பேசுறது கேக்குதா? வாங்க 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 வாங்க. நான் ஆரம்பத்தில இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தேன். சற்றுதான் பாடல்கள் அந்த நிகழ்ச்சியை தவற விட்டு விட்டேன். ஆனால் தோழர் ராமச்சந்திரன் அவருடையதே தோழர் ரவீந்திரன் அவருடைய முழுமையாக கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. மிக நன்றி, மிக்க பாராட்டு, மிக்க மகிழ்ச்சி என்று நான் சொல்லுவேன். என்ன விஷயம் என்றால், இது தோழர் ராமச்சந்திரன் அவருடைய உரை வளமை போல பாராட்டுக்குரியதும் அது மதிப்புக்குரியதும் அது ஒரு பக்கம் இருக்க, தோழர் ரவீந்திரன் அவருடைய இந்த சாராம்சமான விஷயத்தோடு சில குறிப்புகளை கூறுவதற்கு கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்றால் அது நிறைந்து விடும். அந்த கேள்விகள் அதுக்கு நீண்ட காலமும் தேவைப்படுகிறது, நீண்ட ஆராய்ச்சியும் தேவைப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்க, என்னுடைய குறிப்பு என்னவென்றால், இந்த தோழர் கங்கா அவர்களும் குறிப்பிட்டதுதான், இது ஒரு தோழர் ரவீந்திரன் அவருடைய எழுத்தும் உரையும் அவை பெரிய ஆழமாக ஒரு நீண்ட காலம் அறியாதவனா என்ற வகையில், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருடனான அறிமுகமும் பழக்கமும் அவர் ஒரு புதுமையான அல்லது ஒரு வித்தியாசமான, புதுமையானதான் சொல்லுவது தெரியாது, ஆனால் வித்தியாசமான ஒரு ஆய்வாளன், ஆராய்ச்சியாளன். அவர் அது முகஸ்துதிக்காக அல்ல, பேராசிரியர் கைலாசபதியினுடைய அடுத்த வாரிசு என்று சொன்னால் கூட தவறில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அவரின் மாணவனாக அல்லது அவருடைய வளர்ப்பில் வளர்ந்து இன்னொரு பரிமாணத்திற்கு தமிழ் இலக்கியத்தை
எங்களுடைய இலக்கிய பரப்பை, தமிழ் பண்பாட்டை பார்க்கின்ற, வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆய்வாளனாக அவர் முகிழ்த்திருக்கிறார் என்பது மிகவும் பாராட்டுக்குரியது. அவர் போன்ற ஆய்வாளர்கள், அவரை போன்ற ஆய்வாளர்கள், தோழர் ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லோரிடமும் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், நான் ஒரு பொருளியலாளன், ஒரு சமூகவியல் ஆளன் என்றாலும் அவ்வளவு பெரிய ஆழமாக இல்லாவிட்டாலும் பொருளியலில் ஒரு மிகுந்த அக்கறையோடு பார்ப்பவன். ஆனால் தமிழ் சமூகத்தை, அதாவது அதுவும் பார்க்க போனால் தமிழ்நாடு அல்லது தமிழ் உலகு என்று பார்க்கிற பொழுது நாங்கள் கன்னடத்தையோ கர்நாடகாவையோ கேரளாவையோ ஆந்திராவையோ முற்றுமுழுதாக பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைந்த ஒரு நீண்ட கால ஒரு தேசமாக இருந்தது. பல தேசங்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் ஒரு பரிமாணத்துக்குள்ளால் ஒரு பரிணாமம் வளர்ந்த அல்ல ஒரு பரிணாம ஓட்டம் வளர்ந்த ஒரு பிரதேசம் என்று நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே மொழி ஆராய்ச்சியும் ஒன்றோடொன்று இணைத்து பார்க்க வேண்டிய, ஒன்றிலிருந்து ஒன்று எவ்வளவுக்கு தொடர்புடையதாக இருக்கிறது, எவ்வளவுக்கு வேறுபாடுடையதாக இருக்கிறது என்பதை பார்க்கின்ற விடயங்கள் ஒன்று. அதுக்கு ஊடாக எனக்கு வருகின்ற அல்லது என்னுடைய தேவையாக இருக்கிற, என்னுடைய ஆய்வுகளுக்கும் தேவையாக இருக்கிற விடயம் என்னவென்றால், இந்த தமிழர்களுடைய சங்க இலக்கியம் சரி அல்லது அதற்கு பிந்திய காலத்து இலக்கியங்களும் சரி, ஐம்பெரும் காப்பியங்களும் சரி அல்லது பிந்திய காப்பியங்களும் சரி, காவியங்களும் சரி, எங்களுக்கு ஒரு சமூகத்தை நாங்கள் அடையாளம் காணுவதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். பண்பாட்டை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். கலாச்சார வரலாற்றை தெரிந்து செல்ல முயற்சிக்கிறோம். ஆனால் தோழர் ரவீந்திரனுடைய முயற்சி பலரும் வெவ்வேறு விதமாக ஆங்காங்கே முயற்சித்திருக்கிறார்கள். தோழர் ரவீந்திரன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் கொஞ்சம் அதனை என்ன சொல்வார், கொஞ்சம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஆய்வாகவும் தொடங்கி இருக்கிறார். அது எந்த வகையில் என்றால், இதனுடைய பொருளியல் பரிமாணம் என்ன, ஒரு சமூக பொருளாதார பரிமாணம், அதனூடாகத்தான் நாங்கள் இந்த அரசியல் பரிமாணங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் எங்களுக்கு தமிழர்களுடைய இந்த 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு அல்லது இன்றைக்கு கீழடி என்று சொல்லப்படுகிற ஆதிச்சநல்லூர் என்று சொல்லப்படுகின்ற அதுக்கும் அங்காலேயும் போகின்ற வரலாற்றிலே எங்களுக்கு இலக்கியம், சமயம், இந்த கருத்தியல் இவை அதை ஒட்டியதாக நாங்கள் புரிந்து கொள்கிற சமூகங்களை தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் பொருளிய ரீதியான விஷயங்களை நாங்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நம்மிடம் இருக்கிற ஒவ்வொரு இலக்கியத்திலும் இருக்கிற பொருளியல் விஷயங்களை நாங்கள் தெளிவாக வெளியிலே கொண்டு வர வேண்டும். அதன் ஊடாக எங்களுடைய பொருளாதார பரிணாமம், ஒரு சமூக பொருளாதார பரிணாம வரலாறு, நாங்கள் அதாவது எங்களுக்கென்று அல்ல இந்த பிராந்தியத்துக்கென்று வளர்ந்த ஒரு பொருள் முதல்வாத வரலாற்று ஓட்டத்தை, வரலாற்று பரிணாம வளர்ச்சியை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியவர்களாக, கண்டறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது மிக பிரதானமாக இருக்கிறது. அந்த விடயத்திலே தோழர் ரவீந்திரனுடைய ஆராய்ச்சி ஒரு அடித்தளத்தை இடும் என்று நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு திருக்குறளை பார்க்கிற பொழுது அது ஆசீவகம் என்றால் அது எங்களுக்கே உரிய ஒரு மதம் என்று தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு என்றால் இந்த மண்ணுக்கு, இந்த தென்னிந்திய மண்ணுக்கே உரிய மதமாக அது உருவாகி இருந்திருக்கிறது. அது கொஞ்சம் செல்வாக்கானதாகவும் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு இருந்தது, அதனுடைய பொருளியல் பரிமாணங்கள் என்ற திருக்குறளிலும் நிறைய பொருளாதார விவகாரங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் ஏனைய விடயங்களில் இப்ப சிலப்பதிகாரத்தை எடுத்தால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்ப தோழர் ரவீந்திரனுடைய உரையை பார்க்கிற பொழுது இப்ப மேலத்திய முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியிலே வணிக முதலாளித்துவத்துக்கும் நிலப்பிரபுத்துவத்துக்கும் நடந்த போட்டி தான் முதலாளித்துவத்தினுடைய தோற்றத்தின் ஆரம்பம். ஆனால் எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது ஒரே காலகட்டத்தில் அது முடிந்து இன்னொரு முன்னேறிய சமூகத்துக்கு போனதாக இல்லாமல் அது மாறி மாறி நடந்திருப்பது போல தெரிகிறது. இப்ப கண்ணையனுடைய வழக்குரை என்பது ஒரு வணிக சமூகத்துக்கும் ஒரு நிலப்பிரபுத்துவ ஆட்சி சமூகத்துக்குமான ஒரு போராட்டத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பா என்ற ஒரு கேள்வியும் எனக்கு எழும்பியது. அவ்வாறான விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. அதே போலதான் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தென்னாசியாவுக்கு போயிருக்கிறோம், எல்லாம் போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த போன பொழுது
அந்த அரசர்களுடைய படையெடுப்பு என்பது வணிகர்களுடைய விரிவாக்கத்தோடு அல்லது வணிகர்கள் தங்களுடைய எல்லைகளை விரித்ததோடு சேர்ந்து போனதா, அல்லது ஒரு நிலங்களை பிடிப்பதற்காக போன அரசர்களினுடைய அரச எல்லை விரிவாக்கத்துக்காக போனதா என்கிற கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் அதுக்கான பதில்களை எல்லாம் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய அரசுடைய ஏகாதிபத்திய, அதாவது இந்த என்ன சொல்றது, எம்பையர், சோழர் எம்பையர் என்று சொல்லுகிறோம். அதான் உலகத்தில் முதல் எம்பையர். ஆனால் அந்த எம்பையர் ஒன்றும் பிறகு நிற்கவில்லை. அது எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு முன்னோரிய சமூகத்தை கொண்டு செல்வதற்காக வரவில்லை. எனவே அந்த வகையில் தோழர் ரவீந்திரன் அவருடைய இந்த எழுத்தும் உரையும் இன்னொரு பரிமாணத்திற்கான தமிழ் ஆய்வுக்கு, தமிழ் சமூக பொருளாதார ஆய்வுக்கான அடித்தளத்தை இடும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் தோழர் ரவீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் அவருடைய உரையை கேட்கின்ற இந்த வாய்ப்புக்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு பாடலுக்கு புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிர் காப்போம். பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியில் நனைப்போம். இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வென்னும் கனல் இடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். உணர்வென்னும் கனல் இடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம். இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம். ஈவதுண்டாமெனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாமெனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர். நன்றி ஜார்ஜ். தோழர்களே, நமக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய தோழர் வரதராஜ பெருமாள் எப்போது நிகழ்ச்சிக்கு வந்தாலும் முழு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அதிலே அவர் கருத்தீடு செய்வது அல்லது எதிர்வினை ஆற்றுவது என்பது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கும் அதுபோல நம்முடைய தோழர் ரவீந்திரனுடைய உரைக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில், நம்முடைய தோழர் தான் என்றாலும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அன்பை தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல உரையாற்ற வரக்கூடிய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் ஏற்கனவே அந்த நூலை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே 25 ஆண்டு காலம் பல நூல்களை படைத்திருக்கிறார் என்றாலும் கூட இந்த உரைக்காக அவர் தயாரிக்கிறார் என்றால் அதுல ஒரு தன்மை இருக்கிறது. என்றால் இங்கே தலைமையுரையாற்ற வரக்கூடிய ராமச்சந்திரன் ஒவ்வொரு தலைமையுரைக்கும் தயாரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ அதை போலவே நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கும் என்னுடைய அருமை தம்பி ஜார்ஜ் தயாரிப்புகளை செய்து வருகிறார் என்பதை நான் இந்த இடத்திலே அவதானிக்கிறேன். அதை எடுத்து சொல்லவும் விரும்புகிறேன். நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு என்று சொல்லிவிட்டால் அவன் பெரும்பாலும் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதை பற்றி அந்த குறிப்பிட்ட தினத்தில் காலையிலிருந்தே அவன் அதற்கான ஒரு தயாரிப்பையும் செய்கிறான் என்ற ஒரு விஷயம் என்பது அது சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. தம்பிக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். வருகின்ற 31ஆம் தேதி இந்த 2025 இறுதி நாளன்று புரட்சியின் பொருளை கொண்டாடுவதற்கு எல்லோரும் வாருங்கள் என்ற அன்போடு அழைத்து முடிக்கின்ற. நன்றி, வணக்கம்.
பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.